இப்படி வார்த்தை வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவ செய்தியை ஆசீர்வதிக்க முடியாய் தலைகளை தாழ்த்தி ஜெபமுமா எங்கள் நேசர்கள் ஆண்டவரே இந்த நாளிலே அப்பா ஸ்தோத்திரம், இந்த தேவ செய்தியை நீர் ஆசீர்வதித்து தர முடியாது உங்களுடைய கருத்தில் போடுகிறோம். கர்த்தர் ஆண்டவரே அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆண்டவரே ஸ்தோத்திர வார்த்தையின் வல்லமை, வார்த்தையின் வெளிப்பாடுகள் ஆண்டவரே ஸ்தோத்திர உம்முடைய பிள்ளைகளுக்கு பரத்திலிருந்து இறங்கி வரும்படியாய் கர்த்தர் நீர் அடியனை மறைத்து நீ பேசும்படியாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திர நீர் பேசுகிற தேவன், பேசி ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்பட்டு ஆண்டவரே உம்முடைய சுத்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறபடியால் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே மனவாட்டி சபையாய் மாற்றுவதற்கு நம்முடைய தெய்வீக உபதேசங்கள் அவசியமாக இருக்கிறபடினாலே கர்த்தர் ஆண்டவரே நடத்துவீராக, நம்முடைய ஜனத்தை சபையை நடத்துவீராக. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்வது நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் இயேசு நம்முடைய சபைகள் நடத்தும் யூத் மீட்டிங்க்கு பேர் கொடுத்துட்டீங்களாப்பா? யார் வாலிப பிள்ளைகள் யார் யார் வர இருக்கு? சோத்ரோ எல்லோரும் வர்றீங்களா? வாலிப பிள்ளைகள் எல்லோரும் வரணும். யூத் மீட்டிங் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. தலைமை சபையில் எல்லா இயேசு நம்முடைய சபைகள், சென்னை பட்டணத்தில் இருக்கிற ஒரு 17 சபைகள் இருக்கிறது. இயேசு நம்முடைய சபைகள் எல்லா சபைகளும் இணைந்து வருகிற சனிக்கிழமை சோத்திரம் 12ஆம் தேதி காலையில் 9:30 இருக்குது. சோத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகள் சபையில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளும் நீங்கள் கலந்து கொள்ளணும். உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே நீங்கள் பேர் கொடுங்க, சோத்திரம் இதில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சோத்திரம். எத்தனை பேர் வர்றீங்கன்றது கண்டிப்பாக நீங்கள் பேர் கொடுத்து, அருண திவ்யா இன்றைக்கி பேர் கொடுத்து எனக்கு ஆராதனை முடிஞ்ச உடனே 2 ஆராதனை முடிஞ்ச உடனே தெரிஞ்சோன்னு நாங்கள் இங்கே தகவல் கொடுக்கணும் சொல்லிட்டாங்க ஏற்கனவே. ஏன்னா மற்ற சபைகள்லாம் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க எத்தனை பேர் வர்றாங்கன்னு. ஆமாம். சோத்திரம். அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஏன்னா வேதம் சொல்கிறது செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் வேண்டாம். எங்களுக்கு அதில் இது இல்லை. சோத்திரம். வேனுக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் தனியாக நீங்கள் சோத்திரம் வேனு உங்களுக்கு அழைச்சி கொண்டு போய் அங்கே வெயிட் பண்ணி மறுபடியும் அழைச்சிட்டு வராங்க. அதனால் வேனுக்கு 100 ரூபாயும் அங்கேயே நீங்கள் சோத்திரம் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க, சாப்பாடு ஒழுங்கு பண்ணுறாங்க, அதற்கு ஒரு 100 ரூபா. அதெல்லாம் சோத்திரம். நீங்கள் இது ஒரு பெரிய ஒரு காரியமாக நினைக்கக்கூடாது. கர்த்தர் இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். சகோதர சகோதரிகள் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். உங்களுடைய பிள்ளைகளை பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சந்தோஷமாக அனுப்பி வைங்க. இப்படிப்பட்ட கூட்டங்களில் சோத்திரம் இதற்கின்ற நல்ல ஒரு நடத்தக்கூடிய நல்ல கிருபை பெற்ற ஊழியக்காரர்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு ஊழியக்காரங்க வருவாங்க நல்ல இவர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்துவதற்கு. ஏன்னா வாலிப பிள்ளைங்க நல்ல ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தப்பட்டால் தான் வழி தவறி போயிட மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமாம். அதனால தான் சோத்திரம் நாங்கள் ரொம்ப இவ்வளோ பிரயாசப்படுறோம். சபையிலையும் வாலிபர் கூட்டம் வாரம் வாரம் இருந்தாலும் கூட ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்காக வைக்கும்போது நிச்சயமாகவே உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளருவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கி எல்லோரும் கொடுக்காதவங்க பேர் கொடுக்காதெல்லாம் கொடுத்துருங்க. 2 ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு சோத்திரம் அந்த காரியங்களை அறிஞ்சு நான் உடனே தகவல் சொல்லணும். தண்டையற்பட்ட சபைக்கு தலைமை சபைக்கு சொல்லணும். நீங்கள் அதை கவனத்தில் வைத்து செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சகோதரி சுசிலா சகோதரிகிட்ட நீங்கள் அந்த காரியங்களை நீங்கள் அங்கே போய் அந்த 100 ரூபா அங்கே கொடுக்க வேண்டியது அங்கே கொடுக்கலாம், அல்லது சகோதரிகிட்ட கூட கொடுத்தா கூட அவங்கள கட்டிடுவாங்க. வேனுக்குள்ள காசை முக்கியமாக சகோதரிகிட்ட நீங்கள் கொடுக்கணும். இந்த நாளில் தேவ செய்தியை நாம் தியானிப்போம். தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆலயம் நாம் தான். சோத்திரம். தேவனுடைய ஆலயம் என்பது சோத்திரம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஆண்டவராய் இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு
சோத்திர மூழ்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்து சபையில் ஐக்கியமாக இருக்கிற கர்த்தர் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. அப்படியாக அந்த ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொரு வாலிபர்களும் ஒவ்வொரு பெற்றோர்களும் கர்த்தர் தேவனுடைய ஆலயமாக ஊழியர்களும் ஊழியக்கார குடும்பங்களும் விசுவாசிகள் குடும்பங்களும் இந்த அனுபவத்தை பெற்றவங்க தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. இப்போ 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. நல்ல நீங்கள் வேதம் சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி பார்த்தீங்களா, தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? இது ஒரு எச்சரிப்பாக ஒரு வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கிறதா? பரிசுத்தமாக இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. யார் அந்த ஆலயம் அப்படின்பது? நீங்களும் நானும் தான் அந்த ஆலயம். இப்போ இந்த ஆலயமாகி கட்டடமாகி இந்த இடத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம். ஜப வீடு, அது ஒரு ஆராதனை சொல்லும், இது ஒரு ஆலயம் என்று சொல்லப்பட்டாலும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம், தேவன் தங்கும் ஆலயம் நாம் தான். அல்லேலூயா. அப்போ இங்கே என்ன காரியம் அப்படின்னா, இந்த இடத்துக்குள்ள காரியங்கள் நாம் ஐக்கியமாய் கூடி வருவதற்கும் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மத்தில் காணப்படுவதற்கும் கர்த்தர் ஆவியானவர் நம்மத்தில் உலாவி கர்த்தர் சோதரம் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தரை ஆராய்ப்பதற்கும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கும் சோத்திரம் இப்படியாக தேவன் இப்படி காரியங்களை ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிறார். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வாசித்த 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை கூட வாசிங்க. உங்கள் சரீரமானது உங்களுடைய சரீரமானது எப்படிப்பட்டது? தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற அந்த வசனத்தை ரொம்ப கவனிங்க. உங்களுடைய என்னுடைய சரீரம் சோத்திரம். நாம் ஆவி ஆத்மா சரீரத்தோடு படைக்கப்பட்டு இருக்கிறோம். உங்களுடைய சரீரமானது தேவனாலே பெற்றும் என்னிலும் உங்களிலும் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவர் என்றும். அப்போ சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் என்று விலக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அப்படி இருக்கிறதுனால என்ன செய்யணுமா? அடுத்த வசனம் பார்த்தீங்களா? இப்படி நாம் இந்த கிரயம்னு சொல்லும்போது எந்த கிரயத்தினால் நாம் கொல்லப்பட்டோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே நாம் கொல்லப்பட்டு இருக்கிறோம். அல்லது அவருக்காக நம்ம சோத்திரம் நம்மை விலைக்கரையமாய் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ யாருடையவர்கள் ஆகிட்டோம்? நம்ம தேவனுக்குரியவர்கள் ஆகிட்டோம். நான் நமக்குரியவர்கள் அல்ல, உடையவர்கள் அல்ல, கர்த்தருக்குரியவர்கள். ஏன்னா நாம் மீட்கப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அதுதான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதுதான். அப்போ தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினால் என்ன செய்யணுமா? உங்கள் ஆவியினால் என்ன செய்யணும்? தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்ல முடியும். அப்போ இந்த சரீரமும் ஆவியும் தேவனை மகிமைப்படுத்தும் போது நம்முடைய ஆத்மாவும் தேவ மகிமையினால் நிரப்பப்படும். அல்லேலூயா. அப்போ சரீரத்தின் மூலமாக நம்ம பாடுகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். சோத்திர ஆவியினால தான் என்ன பண்ணுறோம்? தேவனோடு கூட உறவாடுகிறோம். அப்போ தான் அதுக்கு தான் பயபக்தியோடு கூட கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறதுல கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, ஆனால் வாசித்த 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் சோத்திரம் 6-6 16 வசனங்களில் தொடர்ச்சியாக வாசிக்கலாம். சில வசனங்கள் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16 வசனம் 16 நம்ம வாசித்தோம்ல அந்த பகுதி தான். நல்லா கவனிக்கணும். தேவனுடைய ஆலயத்திற்கும் நல்லா கவனிங்க. தேவனுடைய ஆலயம் நமக்கும் விக்கிரகத்துக்கு எந்த சம்மதமும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பாக நாம் எந்த விக்கிரக ஆராதனையில் நம்ம சிக்கி கொண்டிருப்போம். கிறிஸ்தவர்கள் கூட விக்கிர ஆராதனையில் சிக்கி கொண்டிருக்காங்கல்ல. சோத்திரம். கேட்டால் அந்நிய தேவர்களை தான் இது பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. நம்ம இதெல்லாம் தப்பு இல்லை, சிலையில் வச்சு கும்பிடுறது தப்பு இல்லை. சோத்திரம். அதுக்கு தேவையில்லாத குழப்பம் பண்ணுற விளக்கங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு தாங்கள் சோத்திர அதாவது தவறுனா தவறு தான்.
வேதம் என்ன சொல்லுது தவறுன்றது சோதரர். எனக்கெல்லாம் 25 வயசு வரைக்கும் இந்த அறிவே இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தான் ஆண்டவரை இந்த வேதத்தை நல்லா தெளிவாக வாசித்த பிற்பாடு சோதரம். அப்போ இந்த ஆவிக்குரிய ஒரு நல்ல ஒரு அனுபவங்கள் வரும்போது தான் உண்மை தெரியுது. அது வரைக்கும் நம்ம செய்து கொண்டிருந்த பழைய காரியங்கள் எல்லாம் வேதம் என்ன சொல்லுது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் சம்மந்தம் இருக்கிறதாக நம்ம நினச்சிக்கிட்டோம். சோத்திரம். இதெல்லாம் தப்பு இல்லை. இது நம்ம சபையினுடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய சோதர பக்திக்கான வழிபாட்டு முறைகள் நினைத்து கொண்டோம் நம்ம. சோத்திரம். பாரம்பரிய கிறிஸ்தவர்களும் அதே சமயத்தில் சோத்திர தேவனற்றவர்களாக இருந்த இங்கே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அப்போ இன்றைக்கி நல்லா தெரிஞ்சு கொள்ளணும், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஹல்லேலூயா. எனக்கும் உங்களுக்கும் சோத்திரம். அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிட்டோம். இனிமேல் தேவனை ஆவியோடு உண்மையோடு மட்டுமே தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்கள், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்ப அவர்கள் என்று தேவன் சொன்னபடி. யார் சொன்னது? தேவனே சொல்லியிருக்கிறார். தேவன் சொன்னபடி நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம்? ஜீவனுடைய தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோமே. அல்லேலூயா. சரி, அப்படி இருக்கிறதுனால என்ன 17-18 வரைக்கும் கூட வாசிப்போம். நல்ல முக்கியமான வார்த்தை அப்படி இருக்கணும். தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆனபடியால் நீங்கள் என்ன வேதம் என்ன சொல்லுது? ஆனபடியால் நீங்கள் அவர்கள். அப்போ கர்த்தர் சோத்திரம் உண்டாட. அப்படியே இந்த விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் உடையவர்களாய் சோத்திரம் என்ன செய்கிறாங்க? சோத்திரம் வேதம் சொல்லுகிறது, அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடைய பிணைக்கப்படக்கூடாது. அநீதிக்கும் நீதிக்கும் சம்பந்தம் இல்லை. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இல்லை. கிறிஸ்துவங்க பேலியாளுக்கும் இசை இல்லை. அவிசுவாசியினுடைய விசுவாசிக்கு என்ன இல்லை? ஆமாம், இந்த வசனத்தை நல்லா வீட்டில் போய் தெளிவாக பாய்ச்சிக்கணும். அப்போ என்ன வேதம் சொல்லுவதோ அதன்படி நம்ம நடக்கணும். அப்போ தான் தேவனுடைய ஆலயமாக ஆக முடியும். கர்த்தர் சோத்திரம் உண்டா. தேவனுக்காக நம்ம ஆள முடியும். ஆகையால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு புரிந்து போய் என்று சொல்லும்போது கர்த்தர் அவர்களுடைய அந்த பாரம்பரிய வழிபாடுகளை விட்டு, ஏற்கனவே நம்ம செய்த பாரம்பரிய வழிபாடுகளை விட்டுன்னு அர்த்தம். அப்படி செய்கிறவர்களில் சோத்திரம் அவர்களுடைய அந்த காரியங்களை விட்டு. அப்படின்னா நம்ம சொந்த மதம், நம்ம குடும்பத்தில் கூட அப்படிப்பட்ட அந்த ஆட்கள் அவர்களை ஒதுக்கி வச்சிருன்னு சொல்கிற ஆண்டவர் சொல்கிறாரா? இல்லை. நண்பர்கள் உறவினர்கள் இருப்பாங்க. சோத்திரம் ஏற்கனவே நாம் இருந்ததான அந்த சோத்திரம் அந்த வழிபாட்டு முறையில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அவர்களை நேசிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? அவர்களை நேசிக்கணும். அவர்களும் ரட்சிப்பை பெற முடியாது, ஜெபிக்கணும். இதெல்லாம் அவசியம். ஆனால் என்ன செய்யணும்? அவர்கள் செய்கிற அப்படி அந்த காரியங்களை, இந்த விக்கிர வழிபாட்டு காரியங்களை, உலக வழிபாட்டு காரியங்களை செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இதில் நம்ம கவனமாக இருக்கணும். அதான் சொல்லப்பட்டு நீங்கள் ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போகின்றது. அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிற செப்பரேஷன். அது பரிசுத்தத்திற்கு அடையாளம். அப்படி நம்ம பிரிந்து வாழ்வது நம் தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி சொல்லிட்டு தான் அசுத்தமானதை என்ன செய்யாங்க? கர்த்தர் எப்படி பார்க்குறாரு? அதெல்லாம் அசுத்தமானதை பார்க்குறாரு. சிலை வழிபாடுகள், உலக வழிபாடுகள், இதெல்லாம் விக்கிரகங்களை உண்டாது இருப்பீர்களாக அவர்களை நமஸ்கரிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் புத்தகத்தில் நீங்கள்லாம் வாசித்தீங்கன்னா அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அது ரொம்ப விலக்கி சொல்ல நமக்கு நேரம் இல்லை. அப்படி செய்தால் தான் என்ன ஆண்டவர் எப்படி நடத்துவாராம்? வேதம் சொல்கிறது 18ஆம் வசனம், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு. எப்பொழுது கர்த்தர் நமக்கு பிதாவாக இருப்பார்? சோத்திரம். ஆமாம், அந்த முன்னாடி உள்ள காரியங்கள்லாம் நம்ம கை கொள்ளணும். தேவன் நமக்கு பிதாவாக, ஆண்டவராக, கர்த்தராக, தேவனாக சோத்திரம் இருந்து நடத்தணும்னா தேவனுடைய கட்டளைகளுக்கு நாம் 100க்கு 100 கீழ்ப்படியணும். சோத்திரம். அதில் கவனம் செலுத்தணும். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியர்களாக இருப்பீர் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார்.
சோத்திரம். சரி, இதில் கவனம் செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என்ன செய்கிறாரு, நமக்குள்ளே தான் வாசம் பண்ண விரும்புகிறார். அதை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறத பார்க்குறோம். அப்போ சோத்திரம். யோவான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 14:23 வாசிங்க. ஆமாம், நல்லா கவனிங்க. ஆண்டவர் மேலே நம்ம அன்பாக இருந்தால் என்ன செய்யணும்? வாசிக்கலாம் வசனத்தை. சகோதர யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பிரேத்திரம், ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான்னு சொல்கிறார். ஆண்டவர் மேல் நான் அன்பாக இருக்கிறேன் என்றால், நீங்களும் நானும் அன்பாக இருக்கிறேன், ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் என்று நாம் சொல்லுகிறவர்களாக இருக்கணும், நேசிக்கணும், சொல்லணும் தான். ஆனால் அவர்கள் யாராக இருப்பாங்கன்னா, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் தான் அவரை அவர் மேல் அன்பாக இருக்கிறார்கள், ஆண்டவரை நேசிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, அடுத்த வார்த்தை. அப்போ அவனில் நான் சொல்கிறாரு, சோத்ரம், என் பிதா எப்படி இருப்பார்? அன்பாக இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட. ஆமென், ஹல்லேலூயா. அவ பாருங்க, பிதாவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சோத்திரம் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற விரும்ப ஒரு அனுபவம் தான் சோத்திரம் இதெல்லாம் என்று பார்க்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாடு. கர்த்தர் நல்லவர். அப்படியே சரி, இப்பொழுது நாம் சில பாயிண்ட்டுகளை பார்க்க போகிறோம். ஒரு 4-5 பாயிண்ட்டுகளை. தேவனுடைய ஆலயமாக நாம் எப்படி இருக்கணும்? தேவனுடைய ஆலயமாக இருக்கணும்னா நம்ம இடத்துல என்னென்ன காரியங்கள் வெளிப்படணும் என்று நம்ம பார்க்குறோம். அடுத்து 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17 வசனம் சோத்திரம் பார்க்கும். அதில் முக்கியமான ஒரு வார்த்தை, தேவனுடைய ஆலயம்னா என்ன இருக்கணும்? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, ஆகவே நாம் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். இங்கே சோத்திரம். அப்போ தேவனுடைய ஆலயமாகிய நம்ம சரீரத்தை நாம் கெடுக்கக்கூடாது. சோத்திரம். ஆமாம், பல விதமான பாவ காரியங்களை சோத்திரம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாலிபர்களும் குடும்ப தலைவர்களும் குடியினால் தங்கள் ஆலயமாய் சரீரத்தை கெடுக்கிறாங்க. சோத்திரம். அப்போ இன்னும் கிறிஸ்துக்குள்ளாக இல்லாதவர்களுக்கு, இங்கே இந்த வேதம் தெரியாதவர்களுக்கு இது புரியாது. ஆனால் வேதம் தெரிஞ்ச கிறிஸ்தவர்கள், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், சோத்திர ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாதவங்க என்ன செய்வாங்க? சோத்திரம் குடிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் தவறான காரியம். சோத்திரம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் வேதம் சொல்லுங்க, தேவனே என்ன செய்வாராம்? அவனை கெடுப்பார்னு இருக்கிறது. ஆகவே தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கக்கூடாது. குடியினாலேயோ பலவித போத வஸ்துனாலேயோ சோத்திரம் சோத்திரம் தீமையான எந்த காரியத்தையும், ஆவி ஆத்மா சரீரத்தை தீட்டுப்படுத்துகிற எந்த காரியத்தையும் ஒருவரும் செய்யக்கூடாது. அதே போல் சகோதர சகோதரர்களும் சகோதரிகளோடும் இங்கே ஜீவித்தில் நீங்களே உங்களை ஆராய்ந்து பார்த்து எதெல்லாம் சகோதரன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறதோ, பிரியமில்லாத செயல்களாக இருக்கிறதோ, அவைகளை எல்லாவற்றையும் உங்களை விட்டு அப்புறப்படுத்தணும். அப்போ தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் மாற முடியும். நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாய் மாற முடியும். பரிசுத்தமாய் நம்ம ஜீவிக்க முடியும். அப்போ தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ ஒன்று, வேதத்தில் 2 விதமான ஆலயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா சோத்திரம் நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று நம்மை குறித்து, சபையை குறித்து சொல்லப்படலை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி நடத்துகிறபடினாலே இது தேவன் நமக்குள்ளே இருந்து நம்மை சோத்திரம் அவர் நடத்துகிறபடினாலே நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு வேதம் சொல்கிறது. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு தான் வேதம் தெளிவாக சொல்கிறது. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். இதை நம்ம மறக்கவே கூடாது. நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆகவே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கணுமே என்ற ஒரு பயமும் பக்தியும் நம்ம அர்ப்பணிப்போம். சோத்திரம். அதற்குரிய வாழ்க்கை முறையை நமக்கு அவசியம். ஆமென், அல்லேலூயா. இதை கவனம் செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14 வசனத்தில் கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டு வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பாளையம் எங்கும்
சுத்தமாக இருக்க கடவுள்னு சொல்லப்பட்டிருக்கிற பாளையம் என்று சொல்லும்போது இன்றைக்கி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. பாருங்கள், சோதர பழைய ஏற்பாட்டு அந்த இஸ்ரவேலருக்கு சொல்லும்போது கர்த்தர் சொன்னார், பழைய ஏற்பாடு சபைக்கு, உன் தேவனாய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், நல்ல கவனிங்க, என்ன ரட்சிக்கணும், என்ன செய்கிறது, பாவத்திலேருந்தும் சாபத்திலேருந்தும் பிசாசின் வழியிலிருந்தோம் நரக அக்கினியிலிருந்தும் சோத்திரம் ரட்சிப்பது என்பது விடுதலையாக்குவது என்பது அது அர்த்தமாக இருக்கிறது. எல்லா விதத்திலும் விடுதலையாக்கணும். அப்படி விடுதலையாக்க வல்லமை உள்ளவர் கர்த்தர் மட்டும்தான். வசனம் சோத்திரம் நம்மை உணர்த்தும். வசனம் கர்த்தருடைய வார்த்தை. சோத்திரம் இந்த வார்த்தையே தேவனாய் இருக்கிறார் என்று நம்ம வேதம் சொல்கிறது. அதே வேளையில் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை, ரெண்டாவது வந்தீங்க கர்த்தர் நம்ம ரட்சிக்கணும். அடுத்து நம்ம விடுதலையாக்கணும். நம்முடைய சத்துருக்கள் நமக்கு ஒப்பு கொடுக்கணும். மூணாவது, அப்படி இருக்கிறதுனால பாளையத்திற்குள்ளே அவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? ஆமாம், இன்றைக்கி பாளையம் என்பது அதுதான் சோத்திரம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம்தான் சோத்திரம் பாளையம். அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் சோத்திரம் அவங்களுடைய அந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கும், நடுவில் இருக்கும், சுற்றிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரமும் என்ன பண்ணுவாங்க? ஆமாம், சோத்திரம் சுற்றியும் அவர்கள் பாளையம் இறங்கியிருப்பார்கள். அவர்கள் கூடாரங்களில் குடியிருந்து இருந்தார்கள் 40 வருடமாக. சரி, அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் பாளையத்திற்குள்ளே கர்த்தர் என்ன செய்கிறார்? அன்னைக்கே என்ன செஞ்சாரா? உலாவி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி நம்முடைய வீட்டில் கர்த்தர் உலாவுகிறார். அல்லேலூயா. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆராதனை வேலையில் சோதர ஜப வீட்டில் உலாவுகிறார் கர்த்தர். நம்முடைய வீட்டிலையும் அவர் உலாவுவார். எப்போ உலாவுவார்னா, கர்த்தருடைய தேவ பிரசனம் நிறைந்து தேவனுக்கு பிரியமான காரியங்கள் இருந்தால் உங்களுடைய வீட்டிலும் அவர் உலாவுவார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற வீட்டில், துதிக்கிற வீட்டில், ஆராதிக்கிற வீட்டில், வேதத்தை வாசித்து தியானிக்கிற வீட்டில் கர்த்தர் நினைச்சுவார், உலாவுவார். சோத்திரம் உங்களுக்குள்ளே உலாவுவார். சோத்திர தேவ பிரசனம் நிறைந்திருக்கும், தேவ மகிமை நிறைந்திருக்கும். அப்போ வாசிக்கலாம். ஆகையால் அவர் உன்னிடத்தில் நல்லா கவனிக்கணும். அசுசியான காரியத்தை கண்டு, அருவருப்பான காரியத்தை கண்டுன்னு அர்த்தம். என்னிடத்துல உங்களிடத்துல என்னத்தை காணக்கூடாது? கர்த்தரே, அசுசியான காரியத்தை காணக்கூடாது. அசுசியான காரியத்தை கண்டா என்ன செஞ்சிருவாரா? உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்க கிடவுது. நம்முடைய பாளையம் ஆகிய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் எப்படி இருக்கணும்? சுத்தமாக பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம விட்டு போக மாட்டார். பரிசுத்தமாக இருக்கிற இடத்துல கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. அசுத்தமாக வார்கள் இடத்துல கர்த்தர் இருக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் இதை. சரி, கர்த்தர் சோத்திரம். இது பாருங்க, ஏன்னா பரிசுத்தத்தை கர்த்தர் சிநேகிக்கிறவர் என்று வேதம் சொல்கிறது. மல்கியா 2ஆம் அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க. நம்முடைய தேவன் யார்? பரிசுத்தர். அவர் நம்மிடத்தில் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார், பரிசுத்தத்தை விரும்புகிறார். ஏன்னா தகப்பனை போல தான் பிள்ளைகள் இருக்கணும். நமக்கும் தேவனுக்குள்ள உறவு எப்படிப்பட்டது? சோத்திரம். அப்பா பிள்ளைகள் உறவு. சோத்திரம். ஆமாம், பல சமயங்களில் இந்த மாதிரி ஒரு ஐக்கியம் கிடையாது. அப்பா பிள்ளைக்குள்ள ஐக்கியம் கிடையாது, அன்பு கிடையாது, உறவு கிடையாது. சோத்திரம். அவர் பெரிய கொடுமையான எஜமான் போலவும், சோத்திரம் மற்றவர்கள் அவருக்கு அடிமைகளைப் போலவும் அப்படி காண்பிக்கப்படுகிறது. அப்படி இல்லை, அப்படி தேவன் இல்லை. நம்முடைய தேவன் அன்பான தகப்பன். நாம் அவருடைய சொந்த பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் அங்கபடிக்கு அதிகாரத்தை அவரே கொடுத்திருக்கிறார். இந்த அனுபவம் எதில் இருக்குது? இல்லை. சோத்திரம். வாசிக்கலாம். யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. பாருங்க, சோத்திரம். அப்போ யூதா ஜனங்கள்னால் துதிக்கிற ஜனங்கள், ஜெபிக்கிற ஜனங்கள். இஸ்ரவேலர்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அப்போ எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. சோத்திரம். என்ன அருவருப்புன்னு பாருங்க. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினாங்க. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அதோடு கூட என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்நிய தேவதையேன். எப்பா நல்லா முகத்தை தூக்கி பாருங்க. நல்லா யாரை அந்நிய என்ன பண்ணாங்களாம்? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேவதைகள் குமாரத்திகளை விவாகம் பண்ணினாங்களாம். அந்நிய தேவதையின் குமாரத்திகளை என்ன பண்ணக்கூடாது? ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை என்ன விவாகம் பண்ணாதீங்க. அதே போல் மகள்களும் அப்படித்தான். ஆவிக்குரிய பிள்ளைகள் அந்நிய தேவதனுடைய
என்னது குமாரன்களை என்ன பண்ணக்கூடாது, விவாகம் பண்ணக்கூடாது. சோத்திரம். ரொம்ப இதில் கவனமாக இருங்க. சோத்திரம். ஆமாம், அது முக்கியமான ஒரு சத்தியம். இதெல்லாம் இதற்கு ஒப்பு கொடுத்தா தான் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும், சரியான வழியில் நடத்த முடியும். சோத்திரம். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது பாரு, கர்த்தரோடு நம்ம இருக்கணும், பரலோகத்துக்கு போகிறோன்றது இன்றைக்கி ஈஸியாக ஒரு சர்வசாதாரணமாக, அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது யாருக்கு எளிதாக இருக்கணும்னா, வசனத்தை கைக்கொள்ளுகிறவர்கள், தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், தேவனை விசுவாசித்து அவருடைய வழியில் சோத்திரம் நடப்பதற்கு உறுதியாய் தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள், ஐக்கியப்படுகிறவர்களுக்கு அது சாத்தியமான காரியம்தான். அல்லேலூயா. அப்படி இல்லாதவர்கள், சோத்திர உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்தவர்கள், சோத்திரம் உலக மனுஷர்களோடு கூட எல்லா காரியங்களிலும் சோத்திரம் எல்லாம் பரவாயில்ல அப்படின்று அனுசரித்து போகிற ஆளுகளுக்கு முடியாது. சோத்திரம். தேவனுடைய ராஜ்யம் சோத்திரம் கிடைப்பது கஷ்டம். சோத்திரம். ஆகவே நமக்குன்னு ஒரு தேவன் கொடுத்த வழிமுறைகள் இருக்கிறது, ஒழுங்குகள் இருக்கிறது, சோத்திரம் போதனைகள் இருக்கிறது, உபதேசங்கள் இருக்கிறது. அதன்படி தான் நம்ம நடக்கணும். அதன்படி நடந்தால் தான் சோத்திரம். பாருங்கள், தேவை சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்கள் என்ன, ஏன் இஸ்ரவேலர்களை விட்டு கர்த்தர் சோத்திரம் அவர்களை உலகம் முழுவதும் அவர்கள் பல தேசங்களை சிதறடிக்கப்பட்டார்களே. சோத்திரம். ஆபிரகாமின் சந்ததியார்கள் தானே அவங்க. சோத்திரம். 4000 வருஷமாக ஆபிரகாமுடைய குமாரனாய ஈசாக்கினுடைய சந்ததியார் தான் இஸ்ரவேலர்கள். அவர்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த தேசம்தான் இஸ்ரவேல் தேசம். அந்த சொந்த தேசத்தில் இராதபடிக்கு சொந்தரிக்கப்பட்டதுனால அந்நியர்கள் வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, சோத்திரம் எங்கள் தேசம், ஆமாம் இவங்க சோத்திரம் ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த இது காரணம் என்ன, அவங்க சொந்த தேசத்தை விட்டு போகாமல் இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனைகளை, இந்த சண்டைக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சோத்திரம். ஆனாலும் கூட சோத்திரம் தேவன் அவர்கள் கொடுத்த தேசம் அவர்களுக்குன்னு இருக்க ஒரே ஒரு தேசமாக இருக்குது. சோத்திரம். பாருங்கள், அப்போ சுற்றிலும் பல தேசங்கள், இன்றைக்கி அரபு தேசங்கள் இருந்தாலும் ஒரு தேசம் நல்லபடியாக வாழ்ந்துட்டு போட்டுன்னு விடாமல் இருக்கிற உள்ளே இருந்துக்கிட்டே குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தொல்லை கொடுத்துக்கிட்டே தீவிரவாதிகள் பண்ணுற பயங்கரமான கொடுமைகளை தாங்க முடியாமல் தான் அவன் பதிலுக்கு அடிக்கிறான். சோத்திரம். அப்போ யுத்தம்னு வரும்போது என்னங்கன்னா பல பேர் இறந்து போகிறாங்க. நம்ம துக்கமாக இருக்குது. நல்லா பண்ணிங்க. சோத்திரம். யூதர்களுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேதம் சொல்லுது இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக ஜெபம் சொல்கிறது. அதே போல் மற்ற சோத்திர பல தீவிரமான காரியங்களை செய்கிற சோத்திர தீவிரவாதிகளுக்கு, பயங்கரவாதிகளுக்கு நம்ம சோத்திர சப்போர்ட் பண்ண வேண்டியதில்லை. சோத்திரம். இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மட்டம் கிடையாது. யார்? யூதர்களும் இப்படி இந்த ஆட்களும் ஒரு நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவர்கள் இல்லை. நல்லா கவனிங்க. சோத்திரம். பழைய ஏற்பாடு மோசையின் பிரமாணம். சோத்திரம். ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அதே போல் தான் அங்கேயுமே. அல்லேலூயா. ஆமாம். ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணம் என்பது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், சோத்திரம் உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள். எது? மத்தேயு சோத்திரம். 6ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் எத்தனை வசனம்? 5:44 வாசிக்கலாம். ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்க சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆகவே தான் எல்லாருக்காக நாம் ஜெபம் பண்ணுறோம். இந்த யுத்தத்தில் எல்லாம் பொதுவாக நாம் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இந்த யுத்தம் முடிவுக்கு வரணும், இந்த சோத்திரம் பாதிக்கப்படுகிற எல்லாருக்கும் நீ ஆறுதல் கொடுக்கணும், சீக்கிரமாக இந்த யுத்தம் முடிவுக்கு வந்து சோத்திரம் குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது, மறிக்கப்படக்கூடாது. சோத்திரம். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும், எந்த சமயத்தாராக இருந்தாலும், அவர் யூதர்களோ அல்லது அரபியர்களோ யாராக இருந்தாலும் இந்த யுத்தத்தில் அழிந்து போகக்கூடாது, மடிந்து போகக்கூடாதுன்னு நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமாம். சோத்திரம். பொதுவாக அவர்களுக்கு, யூதர்களுக்கு கிறிஸ்தவர்கள் ஆதரவாக இருக்கிறாங்கன்னு ஒரு தோற்றம் காணப்பட்டாலும் கர்த்தர் யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தானே. சோத்திரம். மெசியாவாக அவர் தேவன் சோத்திரம் பரலோகத்திலிருந்து தேவகுமாரனாக அந்த பூமியில் இறங்கி வந்து இரட்சகராக அவர்களுக்கு வெளிப்பட போகிறதை ஏற்கனவே சோத்திரம் வேதத்தில் பல சோத்திரம் 2000 வருஷத்துக்கு முன்பாகவே, சோத்திரம் 3000 வருஷத்துக்கு முன்பாகவே சொல்லப்பட்டிருந்தும் இயேசு கிறிஸ்து வருவதற்கு, கண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு சொல்லப்பட்டிருந்தாலும் அவர்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாதவங்க. அவங்களாம் வேதம் படிக்கிற ஆளுங்க தான், ஏற்றுக்கொள்ள மனமில்லாத ஆட்கள், அவரை புறக்கணித்தவர்கள், அவரை சிலுவையில் அறுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் தான். அதனால் நமக்கு யாரும் என்னது சோத்திரம். ஆமாம், இவர்கள் பிடிக்காது அவர்கள் பிடிக்காதுன்னு இல்லை, நமக்கு எல்லாருமே பிடிக்கும். அல்லேலூயா. நாம் எல்லாரையும் நேசிக்கிறோம். கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி என்ன ஒரு சிலர் பேசுகிறது பாருங்கள். சோத்திரம். இந்த யுத்தம் இது சோத்திரம் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கான யுத்தமாக இருக்குதுன்னு ஒரு 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 சோத்திரம் ஒருத்தர் பேசுகிறார்படி.
இல்லை, அப்படி அல்ல. யூதர்களுக்கு அவர்களுக்குள்ள காரியம்தான். இதில் பிரிஞ்சிருக்கும். இது சோத்திரம் 2 பிரிவாக பிரிஞ்சு யுத்தம் பண்ணுகிறாங்க. சோத்திரம் அப்படி ஒரு காரியங்கள் இருக்கிறதே தவிர, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இது நல்ல ஒரு நம்ம தெளிவை நம்ம அறிஞ்சுக்கொள்ளணும். சோத்திரம் பாருங்கள், ஆண்டவருடைய போதனை என்ன, அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்னென்னா உண்மையான அமைதி மார்க்கம் இது தான். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்திருக்கிற அந்த மார்க்கம் தாங்க அமைதியின் மார்க்கம். சோத்திரம் நல்ல ஜீவனுள்ள மார்க்கம், நல்ல மார்க்கம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். எல்லாரையும் நேசிக்க கற்றுக் கொடுத்த மார்க்கம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதே சமயத்தில் சோத்திரம் மற்றவருடைய பாவங்களை கூட தவறுகளை கூட மன்னித்து சோத்திரம் மறந்து பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து இரக்கம் செய்யணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்த மார்க்கம் இந்த ஆண்டவர் இயேசு நமக்கு காண்பித்த ஜீவனுள்ள மார்க்கம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தார் நமக்கு? சோத்திரம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்கள் என்ன செய்யுங்க, சிநேகின்னு கற்றுக் கொடுத்தல. மற்ற சமயத்தில் கிடையாது. உன் சத்துருவா அவனை பழிக்கு பழி வாங்கு, அவனை வெறு அப்படி சொல்லி கொடுக்குது. சோத்திரம் தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், சோத்திரம் பார்த்தீங்க. அதிலே பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாங்கிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு இருக்குதா? சோத்திரம் அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். எது சொல்லப்பட்டிருக்குது? மோசேயின் பிரமாணத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிரமாணம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அதான் நம்ம கை கொள்கிறோம், அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். மோசேயின் பிரமாணத்தை முக்கியப்படுத்தி ஃபாலோ பண்ணுறது அவர்கள் யூதர்கள். ஆனால் இயேசுவின் பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்களாகிய வேதத்தை கைக்கொள்ளுவர்களாகி நமக்கு தேவன் தெளிவாக காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பாருங்க, அயலானை உன்னை போல உன் ஆண்டவர் சொன்னார், உன்னை போல பிறனை நேசின்னு கற்றுக் கொடுத்தாரு. அந்த பிறனில் எல்லாரும் வந்துடுறாங்க. அடுத்தவனாக இருக்கட்டும், சத்துருவாக இருக்கட்டும், எல்லாரும் வந்துடுறாங்க. எல்லாரும் நேசின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாரு. அவருடைய போதனை சோத்திரம் தன்னை சிலுவையில் அறைந்து சோத்திரம் வேதனைகள் உண்டாக்கின சோத்திர அந்த போர்ச்சவர்களையும் ரோம போர்ச்சவர்களையும் அந்த யூதர்களை கூட அப்பதாவே இவர்களை அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னிங்க என்று சொல்லி ஜெபித்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பா என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். அடுத்த வசனம் பாருங்க என்ன சொல்றாரு? ஆமாம், ஆண்டவருடைய சொல்றதான் நம்ம கீழ்படுறோம். சோத்திரம். அப்போ நமக்கு நல்ல ஒரு பாதையை காண்பித்திருக்கிறார். பழி வாங்கும் காரியங்கள் அல்ல, சோத்திரம் நேசிக்கிற காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார், மன்னிக்கிற காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் போதனை எப்படிப்பட்டது? இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் சோத்திரம் போய் சேர வேண்டிய சோத்திரம் போதனை உபதேசம் இந்த நல்ல மார்க்கமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சோத்திரம் கற்றுக் கொடுத்த இந்த நல்ல வழியாகிய கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். அந்த ஆவிக்குரிய மார்க்கம், ஜீவனுள்ள மார்க்கம், சோத்திரம் தேவனுடைய மார்க்கமாகிய இந்த மார்க்கம் தான் முக்கியம். அல்லேலூயா. இதை அறிஞ்சு பின்பற்றும் போது தேசத்தில் உலகம் முழுவதும் இருக்கிற சகல தேசங்களிலும் சமாதானம் உண்டாவது நிச்சயம். அல்லேலூயா. ஆமாங்க, சோத்திரம். சரி, அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை என்ன செய்யுங்க, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. சத்துருக்களாக இருக்கிறவங்க, தீமை செய்கிறவர்களாக இருக்கிறவங்கள நீங்கள் நேசிங்கன்றாரு, அன்பு கூறுங்கன்றாரு. உங்களை பயக்கிறவர்களுக்கு என்ன செய்யுங்க, நன்மை செய்யணும்னு சொல்லி கொடுத்தாரு. சோத்திரம். மற்ற சமயத்தில் அப்படி இல்லை. பயக்கிறானா, உன்னை பகிச்சுக்க, அவனை பகை. சோத்திரம். உனக்கு தீமை செஞ்சானா பல மடங்கு தீமை செய்ய. சோத்திரம். நம்ம யூதனும் அந்த ஆப்போசிட் குரூப்புக்கு இதே கொள்கை தான். பழிக்கு பழி வாங்குவோம். சோத்திரம். ஆமாம், சோத்திரம். அவன் 10 பேர் செத்தானா 1000 பேர் 100 பேர் சாகணும். இப்படி எண்ணத்தோடு செயல்படுறதுனால தான் இப்படி இந்த யுத்தம் இப்படி மோசமாக போயிட்டு இருக்குது. நம்ம தயவுசெய்து ஜெபிப்போம், சமாதானம் உண்டாக முடியாய். சமாதானம் தேவன் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடைய இது உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்ம ஜெபிப்பது நம்முடைய கட்டாயம். அடுத்து சொல்லப்பட உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் தான் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். சோத்திரம். பாருங்க, எந்த இடத்துலையாவது சோத்திரம் யாருக்காவது தீமை செய்ய சொல்லி கொடுத்துருக்கிறாரா? சோத்திரம். கொலை செய்யுங்க, சோத்திரம். ஆண்டவருடைய போதனை புதிய ஏற்பாட்டில் எந்த இடத்துல அது இருக்குதா? சோத்திரம். அல்லது கொள்ளையடிங்க, சோத்திரம். பல விதமான துன்மார்க்கமான காரியங்களை செய்யுங்க, பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தாரு? நோ. சோத்திரம். பயந்து நடங்க, உண்மையாக நடங்க, யாருக்கும் தீமை செய்யாதீங்க, யாருக்கும் அநீதி செய்யாதீங்க. சோத்திரம். நல்ல ஒரு வாழ்க்கை வாழுங்க, நல்ல பாதையில் நடங்க, நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். சோத்திரம். அவருடைய வழி நல்லது. அவர் சோத்திரம்
ஜீவனை தருகிற வழியில் நடத்துகிறார். சத்தியம் நிறைந்த பாதையிலே நம்ம நடத்துகிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். புரிஞ்சுக்கொண்டு நல்லா ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் சோத்திரம். தேசத்தில் ஒரு சில காரியங்களை கர்த்தர் சோத்திரம் நம்மனால தேவன் நியமித்தது அது நடந்தாலும் கூட நாம் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். வேதம் சொல்கிறது சோத்திரம் உலகம் முழுவதும் இருக்கிற சகல தேசத்துலையும் சமாதானம் உண்டாக ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இருக்கிற சண்டைகள் நிற்கத்தக்கதாக ஜெபிக்கணும். சோத்திரம். அதே போல் கர்த்தர் சோத்திரம் இஸ்ரேலுக்கும் அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள், சோத்திரம் ஹெஸ்புல்லா தீவிரவாதிகள், சோத்திரம் ஈரான், சோத்திரம் அப்போ அந்த இப்போ அங்கே அவர்கள் கவுதி தீவிரவாதிகள், இவெல்லாம் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் எல்லாம் சோத்திரம் ஊக்குவிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. தப்பு. அதாவது தவறான ஆட்களை என்ன பண்ணக்கூடாது. ஆமாம், அது வளர்க்குறது செய்கிறதுலாம் அந்த ஈரான் தேசம் அப்படி செய்து கொண்டு இருக்கிறது தவறு. சோத்திரம். ஆகவே இன்றைக்கி பாருங்கள் சோத்திரம் தேசத்தில் உலகம் முழுவதிலும் ஒரு சோத்திரம் சமாதானம் உண்டாகணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க சோத்திரம் என்ன பண்ணக்கூடாது. ஆமாம், தவறான வழியில் சோத்திரம் நடத்துகிறவர்களை ஊக்குவிக்கக்கூடாது. அது தவறு. கிறிஸ்தவம் அதுக்கு உடன்படுகிறதே இல்லை. சோத்திரம். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து இன்றைக்கி வாசிக்கலாம். கர்த்தர் 2 நாளாகுமா 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் 9ஆம் வசனமும் வாசிக்கலாம். 2 நாளாகுமா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 9ஆம் வசனம். எங்கள் தேவன், நல்ல கவனிங்க, அதாவது தேவனுடைய ஆலயம் ஒன்று. தேவனுடைய ஆலயமான நாம் எப்படி இருக்கணும்னா, தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும் பார்த்தோம். 2வது தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கணும், பெரிதாக இருக்கணும்னு சொன்னார். இது எழுத்தின்படியான சோத்திர தேவனுடைய ஆலயமாகிய சோத்திர ஆராதனை ஸ்தலத்தை குறிக்கிறது. அன்றைக்கு இருந்த சாலமோன் கட்டின தேவாலயம். அதே போல் தாவீது சோத்திர முன்குறித்ததான அந்த ஆலயம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் ஏற்கனவே விரும்பினார், கட்ட விரும்பினார். அவரால் கட்ட தேவன் அனுமதிக்கலை. அவருடைய குமாரனாகிய சாலமோன் கட்டினார் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். 2 நாளாகுமா 2ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 9ஆம் வசனத்தில், எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கலாம். ஆமாம், சோத்திரம். ஆகையால் நான் கட்ட போகிற ஆலயம் பெரிதாக இருக்கிறோம். பாருங்கள், நம்முடைய தேவன் வேற, தேவர்கள் வேற, அந்நிய தேவர்கள். சோத்திரம். உலகம் முழுவதும் பல விதமான சோத்திரம் விக்கிர தேவர்கள், சோத்திரம் பாபிலோனிய வழிபாடுகள், பல விதமாக அந்த பல தேசங்களில் பல தேவன் அற்றவர்களாக இருந்து சோத்திரம் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அண்ட சராசங்களை சிருஷ்டித்த கர்த்தரல்லாமல் சோத்திரம் வேறு விதமான அந்நிய வழிபாடுகளில் ஈடுபட்ட பல ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த நாட்கள் முதற்கொண்டு. சோத்திரம். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அங்கே வேறுபடுத்தி காட்டப்படுகிறது. பாருங்கள், தேவன் தேவர்கள். நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதையும் ஆச்சரியப்படமாக இருக்கும். அப்போ சோத்திரம் தேவனுடைய ஆலயம் பெரிதாக இருக்கணும்னு சொல்லி சோத்திரம் சாலமோன் விரும்பினார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதே வேளையில் மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியது மட்டும் இல்லை ஆச்சரியப்படத்தக்கதாய் இருக்கணும்னு சொல்லி சாலமோன் சொல்லுகிறதே பார்க்குறோம். அதே போல் நமக்கு தெரியும், ரொம்ப காஸ்ட்லியான ஆலயம் அதுதான். ஆனால் பிற்பாடு சோத்திரம். ஆனால் ஒரு கண்டிஷன் சொன்னார், நீ இங்கே இருக்கணும். நீ என்ன சொல்கிற, ஆண்டவரே நீர் இங்கே இருந்து என்ன பண்ணணும், எங்கள் நடுவில் இருந்து எங்களை நீங்கள் நடத்தணும், எங்களை ஆசீர்வதிக்கணும், இங்கேருந்து இந்த ஆலயத்திலேருந்து ஜெபிக்கிற ஜபத்துக்கெல்லாம் பதில் தரணும், எல்லாம் சரிப்பா. ஆனால் என்னுடைய கற்பனைகள் கட்டளைகள் படி நீங்கள் நடந்தால் தான், நீ நடக்கணும், சோத்திர தேசத்து ஜனங்கள் நடந்தால் தான் உங்கள் நடுவில் நான் இருப்பேன். ஹல்லேலூயா. அப்படி இவருக்கு ஏற்கனவே முன்கூட்டி சொல்லிட்டாரு. அப்படி நடக்காதனால என்ன செஞ்சிட்டாரு, அந்த ஆலயத்தை விட்டு போயிட்டார். சோத்திர தேவனுடைய ஆலயமாகிய நமக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். நம்மை விட்டு போகாதபடிக்கு நாம் கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் கை கொண்டு நம்ம நடக்கிறதுல கவனம் செலுத்தணும். சரி, கர்த்தர் சோத்திரம். வசனம் மாறாது, வசனத்தின்படி நாம் நடக்கிறது அவசியம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21 வசனத்தில் பாருங்கள், நல்ல ஒரு வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தை. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து என்ன செய்ய. ஆமாம், சோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களே. ஆமாம், சோத்திரம். இன்றைக்கும் தேசம் மகிழ்ந்து கலைய வரட்டும். சோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர், ஏன்னா அவர் பெரியவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார்?
பெரிய தேவன், பெரிய ஆண்டவர், பெரிய கர்த்தர், சகலத்தையும் உண்டாக்கின தேவன் அவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பெரிய காரியங்களை செய்வார். மத்தேயு 15:28 இந்த பெரிய ஆண்டவர், பெரிய கர்த்தர் சொல்லும்போது ஸ்தோத்திரம், ஒரு ஸ்திரீயுடைய அந்த விசுவாசத்தை பார்த்து உன் விசுவாசம் பெரியது என்று சொன்னார். நம்ம பெரிய தேவன் நம்மிடத்தில் எப்படிப்பட்ட காரியங்களை எதிர்பார்க்கிறார்? பெரிய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். பெரிய பரிசுத்த நல்ல அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை விரும்புகிறார். ஸ்தோத்திரம், நல்ல ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை, ஸ்தோத்திரம், நீதியுள்ள வாழ்க்கையை, உண்மையுள்ள வாழ்க்கையை, ஸ்தோத்திரம், தேவனுக்கு பிரியமான வசனத்தின்படியான வாழ்க்கையை வாழ நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். வாசிங்களேன். இயேசு அவளுக்கு பிரயத்தனமாக ஒரு ஸ்திரிக்கு ஸ்தோத்திரம் அவருடைய மகளுக்கு விடுதலைக்காக வந்தபோது ஆண்டவர் சொன்னார், விடுதலை கொடுத்துட்டு சொன்னார், ஸ்திரியே உன் விசுவாசம், ஆமாம், நம்முடைய விசுவாசம் பெரியதாக இருந்தால் நாம் விரும்புகிறபடி கர்த்தர் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக்கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள், ஆமேன், ஹல்லேலூயா. ஆமாம், சோத்திரம், நல்லா சொல்கிறீங்க. இன்றைக்கி சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் சோத்திரம் ஆண்டவர் இடத்துல விசுவாசத்தோடு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அந்த சோத்திரம் ஸ்திரீக்கு பாருங்கள், புறஜாதியான ஸ்திரீ, அவர் தேவனுடைய மனுஷி அல்ல. அதாவது சோத்திரம் இஸ்ரவேல் பெண் அல்ல, புறஜாதி பெண் தான். ஆனாலும் கூட அவள்கிட்ட இருந்த பக்தியை, அந்த விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார். பார்த்து நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கூடாது என்ற அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். பார்த்தீங்களா? சோதரன், இன்றைக்கும் அவளை போல் விசுவாசமாக ஆண்டவர் விடாமல் உறுதியாக ஆண்டவரோடு கூட சம்பாதிச்சு தன்னும் சில காரியங்கள் இருக்குது. அது வசனத்தில் இருக்குது, அந்த பைபிளில் அந்த பகுதியில் முன்பகுதியில் இருக்குது. நமக்கு நேரம் வாசிக்க நேரம் இல்லை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா யோவான் 1:50 நாத்தன் வேல் என்றுங்கிறதான சோத்திரம் ஒரு மனுஷனை பார்த்து கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். பார்த்தீங்களா? சோத்திரம் அந்த முதலாக இந்த நாத்தன்வேல்ங்கிறவர் ஆண்டவரை சந்திக்கிறார். சந்திக்கும்போது சோத்திரம் அந்த நாத்தன் வேலை குறித்து நல்ல ஒரு சாட்சி உண்டு. என்ன வர சொல்லப்பட்டுக்கிறது? தமிழத்தில் வர கண்டு என்னவா கபடற்ற, அல்லேலூயா, என்னை உங்களை குறித்து ஆண்டவர் சொல்லணும், கபடற்ற என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய மகன், என்னுடைய மகள்னு சொல்லணும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திர கபடற்ற வாழ்க்கை. தேவன் சோத்திர பூரண பரிசுத்தர், பூரண நீதி உள்ளவர், பூரண சோத்திர சற்குணமுடையவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இயேசு அவனுக்கு பிரத்யுத்தரமா, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயே விசுவாசிக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்? இதிலும் பெரிதானவர்களே, ஆமாம், பெரிதானவர்களை காணத்தக்கதாய் சோத்திர கர்த்தரோடு கூட இருந்து இந்த நாத்தான்வேல் சோத்திரம் செயல்பட்டதை பிற்பாடு நம்ம பார்க்குறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஆகவே தேவனுடைய ஆலயம் பெரிதாக இருக்கும் என்றால் தேவனுடைய சோத்திரம் நம்முடைய தேவன் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை தான் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. நல்ல விசுவாசிப்போம். பெரிய தேவன் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த பெரிய தேவன் பெரிய அற்புதங்களை என் வாழ்க்கையை நடப்பிப்பார். ஹல்லேலூயா. இந்த பெரிய தேவன் பெரிய அதிசயமான கிரியைகளை என் வாழ்க்கையில நடப்பிப்பார், குடும்பத்தில் நடப்பிப்பார் என்று சொல்லி எனக்கு விசுவாசிங்க. ஹல்லேலூயா. ஆமாம், உறுதியான அந்த விசுவாசம் வேணும். அப்படி இப்படியே சொல்லி ஜெபிங்க. எங்கள் தேவனாய கர்த்தராகிய நீர் ஆண்டவரே, நீ பெரியவர், இயேசுவே நீர் பெரியவர். அப்படி ஒரு பாட்டு இருக்குதா? இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர் அப்படின்லாம் பாடல்கள் இருக்கிறது. அப்போ கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதை அறிஞ்சு மகிமைப்படுத்துவோம். அடுத்து மூணாவதாக தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கணும்? கீர்த்தி உள்ளது என்று பார்க்கணும். கீர்த்தினா புகழ்ச்சி, புகழ்ன்னு சொல்லலாம், புகழ்ச்சின்னு சொல்லலாம். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 5. கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி எப்படி சொல்றார்? தாவீது சொல்றார், என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனோ, ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் சொல்றாரு. சோத்திர வாலிபனாக இருக்கிறான், இளைஞனாக இருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்பட்ட ஆலயம் எப்படி இருக்கணும்? சகல தேசங்களிலும் கீர்த்தியும்
மகிமை உடையதாக விளங்கும்படி மகா பெரியதாக இருக்க வேண்டும். ஆகையால் அதற்காக வேண்டியவளை இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் மரணத்துக்கு முன்னே திரளாய் சவதரித்து வைத்தான். அல்லேலூயா. சோத்திரம். பாருங்க, அந்த ஆலயம் 2 முறை இடிக்கப்பட்டது. கர்த்தர் சோத்திரம். சாலமோன் கட்டின ஆலயம் தாவீது கட்ட விரும்பினார், ஆனால் கட்ட ஆண்டவர் அனுமதிக்கல. சாலமோன் மகன் கட்டட்டும்னு சொன்னார். கட்டப்பட்ட ஆலயம் யாரால் இடிக்கப்பட்டது? முதல்ல பாபிலோன் ராஜாவால் கல்தேர் தேசத்தை சேர்ந்த பாபிலோனியர்கள் வந்து இடித்தார்கள். சோத்திரம். எடுத்து அந்த கல்லின் மேல் கல்லில் ராதபடிக்கு அதை இது பண்ணினாங்க. அதுக்கு காரணம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சோத்திரம் அந்நிய தேவர்களை பின்பற்றி போனது, தேவனுடைய கற்பனை கட்டளைக்கு முழுமையாக கீழ்ப்படியாமல் நடந்தது. இதெல்லாம் காரியங்கள். அது பிற்பாடு செருபாபேல் தலைமையில் கட்டப்பட்ட ஆலயம் சோத்திரம். அவங்க சிறையிருப்புக்கு போயிட்டு 70 வருஷம் சிறையிருப்புக்கு பிற்பாடு யூத ஜனங்கள் சோத்திரம் எருசலேமுக்கு திரும்பி வந்த பிற்பாடு, இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பி வந்த பிற்பாடு கர்த்தர் சோத்திரம் நடந்த காலங்க. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு, இந்த உலகத்துக்கு வருவதற்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இதெல்லாம் 600-700 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவங்கள் இதெல்லாம். சோத்திரம். பாருங்க, அந்த இடமும் தீத்துராயனால் கிபி 70 என்ன செஞ்சப்பட்டது? தரைமக்கமாட்டப்பட்டது. இப்போ அந்த இடத்துல சோத்திர அந்நிய வாசஸ்தல அது ஆராதனை இது வழிபாட்டு ஸ்தலம் அங்கே இருக்குது. சோத்திரம். அங்கே போய் கட்டி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? சோத்திர வேறு விதமாக பல விதமான சோத்திர கதைகளெல்லாம் சொல்லப்படுகிறது. சோத்திரம். ஆகவே தேவனுடைய சோத்திர ஆலயம் இருந்த இடம் அதுக்கு தான் இப்போ இவ்வளோ பிரச்சனைகள். அதுக்கு பிரச்சனை சோத்திரம் பல விதத்தில். இஸ்ரவேல் ஜனங்களே அந்த தேசமே இருக்கக்கூடாது, சோத்திரம் அழிச்சு போடணும் இதே தான் பேசினான். அவர் எனக்கு என்ன, நான் பார்த்துட்டேன். சோத்திரம் இப்படி இஸ்ரவேலை அழிச்சு போடணும். சோத்திரம் இஸ்ரவேலை அழிச்சணும். இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாக இஸ்ரவேல்கள் மட்டுமே இருக்காங்க, அந்நிய ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த தேசத்தை அழிக்க போனால் அங்கே இருக்கிற அரபியர்கள் தானே செத்து போவான். எவ்வளோ பைத்தியகாரத்தனமான வேலை பாருங்க. இன்னும் சொல்ல மாட்டேன். என்ன நான் பார்த்துட்டேன், யாரெல்லாம் இஸ்ரவேலை அழிக்க போகிறேன், இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க போகிறேன், அந்த நாடே இருக்காது அப்படின்னு சொன்ன ஆளுங்களாம் இல்லாமல் போயிட்டு இருக்கிறான். இஸ்ரவேலர்களை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அவர்கள் தேவனுடைய சோத்திரம். அவர்கள் தவறு செய்தவர்கள் தான், பாவம் செய்தவர்கள்லாம். சோத்திரம் மனம் திரும்பி தன்னுடைய தேசத்துக்கு அவர்களை மனம் திரும்பின பிற்பாடு அவர்களை கொண்டு வருவேன், அவர்களை வந்து நாட்டுவேன் அப்படிலாம் சொல்லியிருக்கிறார். தேவன் அவர்கள் துணையாக இருக்கும்போது சோத்திரம் என்ன பண்ண முடியாது? அழிக்க ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனை அழிக்க நினைச்சாலும் சோத்திரம் தேவனுக்கு அது சோத்திரம். தேவன் அதை செய்யக்கூடியவராக இருந்தால் தானே செய்வார். அவர் செய்ய விருப்பம் இல்லாத போது எப்படி நடக்கும்? இன்னொன்று சொல்ல போனால் அந்த மாதிரி ஒரு எண்ணங்களோடு பேசுகிறதே, தலைவர்கள் பேசுகிறதே தப்பு. அல்லேலூயா. எந்த ஆளும் பேசக்கூடாது. ஒரு இனத்தை அழிச்சு போடுவேன், ஒரு நாட்டை அழிச்சு போடுவேன், ஒரு கூட்ட ஜனங்களை அழிச்சு போடுறேன்னு சொன்ன ஆளுகளை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேங்க. இல்லையா? இல்லை. எவ்வளோ பேர் சோத்திரம். இப்போ சொல்ல நாட்களில், சில மாதங்களில் சொன்ன ஆட்கள்லாம் இல்லவே இல்லை. தலைவர்கள் இல்லை, அரசியல் சோத்திரம் தேசத்து தலைவர்கள் இல்லை, சோத்திரம் பெரிய பெரிய இயக்கத்தின் தலைவர்கள் என்று சொல்லப்பட்ட ஆளுகள்லாம் இல்லை. எல்லாம் சொன்னது பூரா ஒழிச்சு போடுவேன். என்ன பேச்சு? சோத்திரம். கடவுளுக்கு விருப்பம் இல்லைன்னா ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது? அழிக்கவே முடியாது. இஸ்ரவேலில் சில தேசத்தை இந்த யூதர்களை அழிக்கிறதுக்கு எவ்வளோ சோத்திரம் பண்ணாங்க. ஆனாலும் கூட இவனே 60 லட்சம் யூதர்களை கொன்னதாக சொல்லப்படுகிறது ஹிட்லர். சோத்திரம். ஆனாலும் கூட அவர்கள் இன்னும் இருக்கிறாங்களே. சோத்திரம். அவர்கள் காலத்தில் இருந்த 4000 வருஷத்துக்கு முன்பாக இருந்ததான வேறு ஜனங்கள் கூட்டங்கள் இல்லை, பல கூட்டங்கள் இல்லை. ஆகவே யாரையும் நம்ம அப்படி சொல்லக்கூடாது. சோத்திரம். அது காலப்போக்கில் அழிஞ்சு போகிறது அதெல்லாம் சோத்திரம். அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றபடி அதுக்கு கடவுளுடைய நாட்டம் இருந்தால் தான் நடக்குமே தவிர மற்றபடி ஒன்றும் நடக்காது. சரி, அது உண்மையான காரியம். அதனால் நான் அதை சொல்கிறேன். 1 நாளாகுமா யாரும் அப்படி சொல்லக்கூடாது, யாரையுமே சொல்லக்கூடாது. நம்ம ஆண்டவர் பாருங்கள், யாரையும் அப்படி சொல்லவே இல்லையா பாருங்கள். சோத்திரம். எல்லாரையும் வாழ்ந்துருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும், இப்படி தான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும், எல்லாரும் சமாதானமாக இருக்கணும்,
எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும். இப்படி தானே ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு தான் சொல்லி கொடுத்துருக்காரு. அதைத்தான் நம்ம செய்கிறோம் கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்தவர்களாகிய நம்ம குறித்த நல்ல இந்த உலகம் அறிஞ்சு கொள்ளணும். ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து அறிவு கொள்ளணும். சோத்திரம். சரி, கர்த்தர் நல்ல வரும். மனுஷர்கள் ஒருவேளை கிறிஸ்தவ தலைவர்கள், சில தேச தலைவர்கள் சில விதமான தவறான முடிவுகளை எடுக்கிறாங்கன்னா அதுக்கும் இந்த கிறிஸ்துவத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அதுக்கும் சோத்திரம் தேவனுடைய சத்தியத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க சோத்திரம் அவங்களுடைய அவங்களுடைய இச்சையின்படி நடக்கிறாங்களே தவிர தேவனுடைய போதனை அது அல்ல. சரி, அது புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ அடுத்து என்ன சொல்கிறாரு? என் குமாரனாய் சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். தாவீது சொல்றது, கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசன் கீர்த்தியும் மகிமையும் மகாபிரியதாக இருக்க வேண்டும். ஆகையால் அதற்காக வேண்டியவளை இப்பொழுது என்ன செய்கிறேன், சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் மரணத்துக்கு முன்பே தரலாய் வைத்தான். எடுத்த சரி, நோக்கம்லாம் நல்லது தான். சோத்திரம், ஆலயம் கட்டினதெல்லாம் சரிதான். ஆனால் தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளவில்லை என்றால் எவ்வளவு காரியங்கள் முயற்சி பண்ணியும் சோத்திரம் அந்த காரியங்களை ஆயத்தம் பண்ணியும் தாவீதுடைய நல்ல நோக்கம். தாவீது மட்டும் இருந்திருந்தானா சோத்திரம் நல்ல ஒரு நிலவரத்தில் சோத்திரம். தாவீது பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில குறைகள் தவறுகள் இருந்தாலும் தேவனுடைய காரியங்களில் சரியாக இருந்த மனுஷன். அதனால தான் சோத்திரம் ஆண்டவர் சொல்லுவார் மற்ற ராஜாக்கள், இஸ்ரவேல் ராஜாக்களையும் யூதா ராஜாக்களாக இருந்தவங்களையும் சொல்லப்படுவார், என் தாவீது போல இவன் எப்படி இல்லை, உத்தமமாக என்னை பின்பற்றலை, உத்தமமாக என்னுடைய வழியில் நடக்கலைன்னு சொல்லுவார். அவனை முக்கியமாக எடுத்துக்காட்டாக வச்சு தான் மற்றவங்களை சொல்லுவார். அப்படி இருந்திருக்கணும்னு அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்குறார். மகனே இல்லை, யார், சாலமோனே பின்னாடி எல்லாம் போயிட்டான்னு நம்ம பார்க்குறோம். சரி, அது ஒரு பக்கம். அடுத்து என்ன வசனம், என்ன சொன்னேன், அவன் சரி, கர்த்தர் கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்கள் எப்படி இருக்கணும், கீர்த்தி மகிமையாய் உடையதாய் விளங்கணும் அப்படின்னு விரும்பினார். செப்பனியா 3:20 தேவனுடைய வார்த்தை செப்பனியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டது. சகல ஜனங்களுக்குள்ளும் என் ஜனங்களே உங்களை எப்படி நீங்கள் எப்படி உங்களை வைக்கணும்னு விரும்புகிறேன் அப்படி சொல்கிறாரு. கர்த்தர் சகோதரங்க வாசிக்கலாம். வருவேன் பாருங்க, கூட்டி கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கிற தேவனே சொன்னது. கூட்டி கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வந்துட்டார். சோத்திரம் பாருங்க, தேவனே கொண்டு வந்த பிற்பாடு அங்கேருந்து கலப்பணும், அங்கேருந்து ஒழிக்கணும், அங்கேருந்து இவங்களை அழிக்கணும் அப்படிலாம் திட்டமிட்டாமல் தெய்வம் திட்டமிட்ட பிற்பாடு மனுஷன் என்ன முயற்சி பண்ணாலும் நடக்குமா? இதுதான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற காரியம். சோத்திரம். அக்காலத்தில் சேர்த்துக்கொள்வேன், திருப்பும் போது பார்த்தீங்களா என்ன சொல்கிறாரு? சோத்திரம், அக்காலத்தில் உங்களை சேர்த்து கொள்ளுவேன், உங்களை கூட்டி கொண்டு வருவேன்னு ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்க. இது அப்படித்தான் இன்னைக்கு இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் அவருக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. 1900 அது சோத்திரம் 18 வருஷங்களுக்கு பிற்பாடு தான் உலகத்திலேருந்து அவர் கூட்டி சேர்த்தார். அப்படி கூட்டி சேர்த்தாருன்னா அவங்க எங்கேயோ சோத்திரம் எந்தோ தேச காலத்தில் பிறந்தவனுங்க ஏதோ ஒரு முன்புதாக்கலாம். அவங்க என்ன சொல்கிறானுங்கன்னா நாடோடிங்க. அவனுங்க சொல்கிறது சில பல பேர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஏங்க இந்த இந்திய உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா தேசங்களிலும் ஒவ்வொரு தேசத்தாருக்கும் நாடுகள் இருக்கும்போது சோத்திரம் இவங்களுக்கு மட்டும் சோத்திரம் நாடு இல்லாமல் எப்படி இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்குன்னு இந்த தேசம் இருக்குதா? நம்ம இங்கே பிறந்திருக்கிறோமா? நமக்குன்னு சோத்திரம் நம்ம இந்தியர்கள் என்று அழைக்கப்படுகிறோமா? அதே போல் அவங்களுக்குன்னு 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாமுடைய பிள்ளையாகிய ஈசாக்கினுடைய வழித்தோன்றல் தானே ஈசாக்கு யாக்கோப்பை பெற்றான். யாக்கோப்பு 12 பிள்ளைகளை பெற்றால் அவனுடைய அந்த 12 கோத்திரம் தானே அந்த இஸ்ரவேலர்கள், யூதர்கள். இந்த இஸ்ரவேலர்களே 12 கோத்திரம் உண்டு. அதில் யூதர்கள் பிரபலமாக இருந்ததுனால யூதாவின் கோத்திரமாகிய சோத்திரம், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதாவின் கோத்திரத்தில் தாவீதின் சந்ததியில் பிறந்ததுனால சோத்திரம். அப்போ அந்த யூதா கோத்திரம்னுக்கு இன்னைக்கு யூதர்கள் இருந்தால் அழைக்கப்படுறாங்க. ஆனால் யூதர்கள் இஸ்ரவேலர்கள், அவர்கள் இஸ்ராயல். அதனால தான் அந்த தேசத்துக்கு இஸ்ராயல்னு பேர் வச்சாங்க. இஸ்ரவேல் தேசம்னு பைபிளில் பாருங்கள் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள் எவ்வளவு தீர்க்க தரிசனமான வார்த்தை. நான் உங்களை கூட்டிக் கொண்டு அக்காலத்தில் கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்தில் உங்களை சேர்த்துக்கொள்வேன். பாருங்களா, கூட்டிக் கொண்டு வந்து சேர்த்துக்கொள்வேன். உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது என்ன நடக்கும்? பிள்ளைகளை அமைதிப்படுத்துங்கம்மா. உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் சகல ஜனங்களுக்கும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா, தேவனே வைக்கும்போது கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன்னு அந்த அவங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கும் போது அதை தான் நிறைவேற்றுறாரு.
இன்றைக்கி அவன் பெரிய அறிவாளி, பெரிய காரியங்கள் சோத்திரம் அப்படிலாம் சொல்லப்படுகிறது. உலகம் முழுவதில் பார்த்திங்கன்னா பெரிய சோத்திரம் ஐஸ்வர்யவான்களாக, சயின்டிஸ்டாக, பல விதத்திலும் இந்த டெக்னாலஜியில் வளர்ந்தவர்களாக காணப்படுறாங்கன்னு சொல்லப்படுகிறது. சோத்திரம். அப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் அவளுக்கு குறித்து இருக்கிறதான ப்ளஸ் பாயிண்ட்டு. மைனஸ் பாயிண்ட்டும் நிறையா இருக்குது. சோத்திரம். அதான் சொல்கிறேன்னே, நம்ம சோத்திரம் நம்ம அவர்கள் பண்ணுறதெல்லாம் சரியாக நம்ம ஒத்துக்கொள்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்கிறதில்ல. இஸ்ரவேலர் பண்ணுறதெல்லாம், இப்போ இந்த யூதர்கள் பண்ணுறதெல்லாம் நம்ம சரின்னு கிறிஸ்தவர்கள்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்க, அவங்க சப்போர்ட்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தவறான பிரச்சாரம் பண்ணப்படுகிறது. அப்படி இல்லை. சோத்திரம். ஆனால் வேதத்தில் இந்த இஸ்ரவேலர்கள் குறித்து அவர்களுக்கு என்னென்ன நடக்கும், எப்படிலாம் அங்கே இருப்பாங்க, என்ன அழிவு வந்தாலும் அவங்க சோத்திரம், அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாராக இருக்கிறதுனால தேவன் அவர்களுக்கு இறங்குவார். சோத்திரம். அவர்கள் சந்ததியை ஒழிஞ்சு போகாது, அழிஞ்சு போகாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான். சோத்திரம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1:8 கர்த்தர் சோத்திரம், தேவனுடைய ஆலயமாகிய நாம், தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இப்படி நம்ம எடுத்துக்கொள்ளணும். சோத்திரம். நம்ம எப்படி இருக்கணுமா, கர்த்தருக்கு சாட்சிகளாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சாட்சியான வாழ்க்கை வாழணும் என்று இருக்கிறது. அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க பாருங்க. பரிசுத்த ஆவியானவர், அப்போ நாம் தேவன் தங்க ஆலயம். சோத்திரம். அதோடு கூட என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். வாசிக்கலாம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது குறித்து உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, உங்களிடத்தில் வரும்போது என்ன நடக்குது, அப்போ தேவ பலன் அடைகிறோம். கர்த்தர் சோத்திரம். கர்த்தருக்காக வாழக்கூடிய அந்த வைராக்கியத்தை பெறுகிறோம், அதாவது அந்த பலனை பெறுகிறோம், வல்லமையை பெறுகிறோம். சரி. எருசலேமிலும் சோத்திரம் எல்லா இடங்களிலும். அப்போ யூதையா அப்படின்னா சோத்திரம், நாம் இருக்கிற பகுதியில் சோத்திர சபையில், குடும்பத்தில் சாட்சியாக இருக்கணும். சமாரியாவெலாம் நம்ம சுற்றியில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில், அந்நிய ஜனங்கள் இருந்தாலும் அவங்கள மத்தியில் சாட்சியாக இருக்கணும். அடுத்து பூமியான் கடைசி பரியந்தமும் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும். இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், இவர் கிறிஸ்துவின் ஜனங்கள் என்று சொல்லி அறிந்து கொள்ளத்தக்கதாய், தேவனுடைய பிள்ளைகள் ஜனங்கள் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாய் நம்முடைய சாட்சிகள் இருக்கணும் என்று சொல்லி அவர்கள் நம்ம நீதியாய் என்ன செய்கிறோம், சோத்திரம், நியாயமாக சோத்திரம். யாருக்கு மேலே தவறு வந்தாலும், இப்படி பல யுத்தங்கள் அதெல்லாம் நடக்கும்போது தவறுகள் மற்றவர்கிட்ட இருக்கிற காரியங்களை சொல்கிறோம். சோத்திரம். அப்போ நடுநிலையோடு தான் நம்ம இதில் நடந்து கொள்ளணும். சோத்திரம். மேற்கொண்டு என்னன்னு கேட்டால், கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் அவர்களுக்காக ஜெபிக்கணும். அதை தான் நம்ம செய்யணும். கர்த்தர் சோத்திரம் உண்டா, நமக்கு யாரும் வேண்டப்படாதவர்கள் இல்லை, எல்லாரையும் நாம் நேசிக்கிறோம், எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டான தேவன் உலகமில் இருக்கிற சகல தேசங்களுக்கும் நன்மையை செய்வாராக. ஹல்லேலூயா. முக்கியமாக சமாதானத்தை கொண்டு வாராக, யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவாராக. ஹல்லேலூயா. நமக்கு என்னோட விருப்பங்கள்லாம் அப்படி தான். சோத்திரம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 12:2 ஆபிரகாம் சொன்ன, உன் பேரை என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன்னு சொன்னாரே. அப்போ பாருங்கள், தேவனுடைய ஆலயம் ஒன்று கட்டப்பட்ட ஆலயம் கீர்த்தி உடையதாக இருந்துச்சு ஒரு காலத்தில். இன்றைக்கி தேவனுடைய ஆலயம் நாம் தான். நம்ம கர்த்தர் சோத்திரம் எப்படி நடத்த விரும்புகிறார், ஆபிரகாமுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. சோத்திரம். ஆண்டவராய் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாக யாருக்கு உண்டாகிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கு உண்டாகிறது. சோத்திரம். நான் உன்னை பெரிய ஜாதிக்கு உன்னை ஆசீர்வதித்து என்ன செய்வேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னாரே. எவ்வளோ பெரிய வார்த்தை. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை 3வது பெருமைப்படுத்துவேன், 4வது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார். அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேறிட்ட. சோத்திரம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்தர் 9:4 மொர்தெகாயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். பாருங்கள், அந்த மனுஷனுடைய பேரை ஆண்டவர் என்ன செஞ்சார், பெருமைப்படுத்தினார். சோத்திரம். வாசிக்கலாம். 9:4 மொர்தெகாய் அரண்மனையில் எப்படி இருந்தானா, பெரியவனாக இருந்தான். கீர்த்தி எல்லா நாடுகளையும், அன்னைக்கு இருந்த 127 நாடுகள், அகஸ்வர் ராஜா ஆண்டது 127 நாடு. அந்த தேசத்தில் அகஸ்வர் ராஜாவுடைய மனைவியாக வந்தது யார், சோத்திரம், எஸ்தர் என்று பார்க்கிறோம். அப்போ அவர் ராஜாத்தியாக இருந்தால் இவர் ராஜாவா. கர்த்தர் அப்படி அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த அந்த எஸ்தரை சோத்திரம் உயர்ந்த சாணமாகிய ராஜாத்தியாக உயர்த்தினார். ஹல்லேலூயா. அப்போ சோத்திரம். அப்போ அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளும் பிரசித்தமாயிற்று. பாருங்கள், நல்லா கவனிங்க.
இந்த கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆபிரகாமையோ அல்லது சோத்திரம் நாம் பார்க்குற முருதகாயவையோ கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அவருடைய பேரை பிரசாவாக்குனது, அவருடைய பேர் கீர்த்தி புகழ்ச்சியுமாய் மாற்றினது அவர்களா கர்த்தர். அதே போல் இன்றைக்கும் நம்மை நாமே தன்னைத்தானே புகழ்கிறவன் உத்தமன் அல்ல. கர்த்தரால் புகழப்படுகிறவனே யாரால் புகழப்படணும்? ஆமாம், நாமே புகழ்ந்து கொண்டா என்னது? தற்புகழ்ச்சி, அதுக்கு பேர் பெருமை. அது ஆண்டவர் பிடிக்காது. கர்த்தராலே புகழப்படுவோமாக. அல்லேலூயா. சரி, இன்னும் 2 பேரை குறித்து சொல்கிறேன் பாருங்கள். முருதகாய் என்பவன் மென்மேலும் எப்படி ஆனானா? ஆமாம், அரண்மனையில் பெரியவனாக இருந்தான். எல்லா நாடுகளிலும் அவன் கீர்த்தி பிரசுத்தமாயிற்று. இந்த மருதகாய் என்பவன் மென்மேல் பெரியவனான பாருங்க, அருமையான ஒரு காரியங்களை பார்க்குறோம். சாட்சி 1 நாளாகமம் 14:17 தாவீது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். யோசுவா 6:22 யோசுவாவுக்கு குறித்து சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்கலாம். 1 நாளாகமம் 14:17. தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் ஆமென் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகள் மேலும். ஆமாம், சோத்திரம். அப்போ கர்த்தருக்கு ஒரு மனுஷனுக்கு சோத்திரம் பயப்படுகிற பயத்தை யார் தான் வர பண்ணுகிறாரு? ஆமாம், சோத்திரம். கர்த்தரே அப்படி அனுமதிக்கிறார் பாருங்க. சோத்திரம். தாவீது போகிற இடமெல்லாம் என்னது? ஜெயந்தான். வேதம் என்ன சொல்லுகிறது? தாவீதோடு கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. நம்மோடு கூட கர்த்தர் இருக்கணும். ஹல்லேலூயா. சோத்திரம். போகிற இடங்களெல்லாம் சோத்திரம், எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருந்து நடத்துவார். ஹல்லேலூயா. வேதவசனம் என்ன சொல்கிறது? கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி, அந்த நல்ல ஒரு வசனம். அந்த வசனத்தோடு வாசிக்கணும். 2 கொரிந்தியர் 2:14 வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் பாருங்க, என்னையும் உங்களையும் என்ன செய்வாராம்? கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணி. ஆமாம், இப்போ தோல்வியின் காரியங்களை ஏதாவது இருக்கிறீங்களா? உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமாம், சில நெருக்கம், சில போராட்டம் எது இருந்தாலும் அதிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் விடுதலையாக்க வெற்றி சிறக்க பண்ண கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு உண்டாகட்டும், ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனங்கள்லாம் மனப்பாடமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும், மனப்பாடமாக அறிக்கை செய்யணும். அப்போ நம்முடைய ஆண்டவர் வெற்றி சிறந்தவர். அவருடைய பிள்ளைகளாய் நமக்கும் வெற்றியை தர வல்லவர். ஹல்லேலூயா. ஆமாம், வெற்றின்னு சொல்லும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி. சோத்திரம். இந்த பூமிக்குரிய இடங்களுக்காக இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? யுத்தம் பண்ணி. ஆமாம், சோத்திரம் இருக்கிறாங்க. சோத்திரம். தேவன் இந்த பூமிக்குரிய சோத்திரம் பாருங்க, பூமிக்குரிய வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, உண்மைதானே? அப்போ இந்த பூமிக்குரிய சோத்திரம், அந்த மண்ணாசையை உலக மக்கள் வெறுக்கணும், யூதர்கள் வெறுக்கணும். சோத்திரம். அந்த அரபிய மக்கள் வெறுக்கணும். சோதரம். இருக்கிற இடங்களில் சமாதானம் வாழக்கூடிய முயற்சிகளை தலைவர்களாக இருக்கிறவங்க எடுக்கணும். இதெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஒன்றும் இல்லை, அந்த பூமி சோத்திரம் வேதம் சொல்கிறது எதற்கு வைக்கப்பட்டு இருக்குதா? அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு இருக்கிறது. இது தெரியாமல் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஆமாம், சோத்திரம் குறிப்பாக இது பண்ணி இன்னைக்கு சோத்திரம் 2 குறிப்பாக உண்மையை சொல்ல போனால் இன்னைக்கு யுத்த தளவாடங்கள் ஒன்று தயாரிக்கிற ஆயுத வியாபாரிகளுக்கு தான் கொள்ளை லாபம். அமெரிக்காக்காரன்னு சுயநலக்காரன் தான் ஆயுத வியாபாரி. அதே போல் ரஷ்யாக்காரன் யார்? ஆயுத வியாபாரி தான். சோத்திரம். புட்டின் யாருங்க? ஒரு கிறிஸ்தவங்க. ஆனால் சோத்திரம் பைபிள் படி சத்தியத்தைப்படி நடக்காதனால சோத்திரம். அப்போ பாருங்க, தவறான வழியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் தவறான வழியெல்லாம் நடக்கும்போது அவர்கள் செய்கிற காரியங்களை நம்ம நியாயப்படுத்த முடியாது. வியாபாரிகள், ஆயுத வியாபாரிகள் அவங்கெல்லாம் சோத்திரம். அப்போ உலகம் முழுவதும் ஆயுதங்களை விற்பனை பண்ணி சோத்திரம் யார் செத்தா என்னக்குன்ன அப்படின்ற ஒரு அக்கறை இல்லாமல் இருக்கிற ஆட்கள் சோத்திரம். சரி, இப்படிப்பட்டவங்க மனம் திரும்ப நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற ஒரு அந்த சோத்திரம் ஒரு அந்த நாட்டிலேருந்து பல நாடுகள் என்னாச்சு, சுதந்திரம் பெற்றது மாதிரி பிரிஞ்சு வந்துட்டாங்க. சோத்திரம். இந்த மற்ற நாடுகள்லாம் விட்டுட்டான். இந்த உக்ரைன் என்ன பண்ணுறான்?
அடின்னு அடிச்சுட்டு அடக்கிறான் பாவம். அப்பாவி ஜனங்கள் சாகுறாங்க. அப்பாவி ஜனங்கள் அங்கே சாகலாமா? இங்கேயும் சாகுறாங்க. எல்லா இடத்துலையும் செத்தாலும் அப்பாவி ஜனங்கள் மரித்தா பரிதாபப்பட வேண்டியது. அவர்களுக்கு அந்த நிலைமை வராதபடிக்கு அந்த தலைவர்கள் முடிவு, அதாவது நல்ல முடிவு எடுக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. குழந்தைகள் எந்த உயிரும் வீணாக மறிக்கக்கூடாதுங்க. நம்ம அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அதை தான் செய்ய முடியும். ஆனால் தலைவர்களாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? நீதியாக நடந்து கொள்ளணும். சமாதானத்துக்கேற்ற முயற்சிகளை எடுத்து போரை முடிவுக்கு கொண்டு வரணும். அது தலைவர்கள் செய்யணுமே. தலைவர்கள் இருக்கிறவங்கள்ட்ட பெரும்பாலானவர்கள்ட்ட சுயநலம் தான் இருக்குது. எல்லாமே சொல்ல போனால் எல்லார்ட்டையும் சுயநலம் தான் இருக்குது. அதனால தான் இந்த போர் தீவிரமடைஞ்சு போயிட்டு இருக்கு. 3வது உலக போர் உச்சகட்டம். 3ஆம் உலக போர் ஆரம்பிச்சுன்னு தான் சொல்லிட்டாங்க. இது உச்சகட்டத்தை அடைய போகுது என்று சொல்கிறாங்க. அப்போ அந்த ரஷ்யாக்காரர் அவர் சொல்கிறார், புட்டின் என்ன சொல்கிறார் தெரியுமா? எங்கள் நாடு பாதிக்கப்படுமானால் உலகத்தில் மற்ற நாடுகள் இருந்து என்ன பிரச்சனை அதை அழிப்பேன்றாரு. அந்த மனுஷன் பேசுகிற வார்த்தையா? வல்லரசாக இருக்கிற மனுஷன் எங்கள் நாட்டில் பாதிப்பு வந்தால், ஒருவேளை அது இல்லாமல் போடுற மாதிரி ஒரு நிலைமை வந்தால், நான் உலகத்திற்கு எந்த நாடு இல்லாதபடிக்கு அழிச்சு விட்றேன்னா அப்போ எவ்வளோ ஆணவம்! அப்படி ஆணவமாக பேசுகிற ஆளுகளை கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா. அவன் கிறிஸ்துவனாக இருந்தாலும் விட மாட்டார். பாருங்க, சிலுவையெல்லாம் போட்டுப்பார், கிராஸ்லாம் போட்டுப்பார். பார்த்தீங்களா? புட்டின் ஒரு காலத்தில் அது கடவுள் நம்பிக்கை இல்லாத தேசமாக, ஒரு கொள்கை உள்ள தேசமாக ஒரு மாதிரி மாறிடுச்சு. முதல்ல தொடக்கத்திலேருந்து ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேசங்கள் தானே உலகத்தில் பல தேசங்கள். ரட்சிப்பை பெற்ற தலைவர்கள் தான் இருந்தாங்க. காலப்போக்கில் அப்படியே மாறி கம்யூனிஸ்ட் கொள்கை, பல விதமான கொள்கையெல்லாம் கொண்டு வந்து அது ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்து, அது இப்போ மறுபடியும் அதில் பாதி அதாவது கிறிஸ்துவ நம்பிக்கை உடையவர்கள் இருக்கிறாங்க, பாதி இந்த இது உள்ளவங்க இருக்கிறாங்க தான். கம்யூனிஸ்ட் கொள்கை உள்ளவங்க இருக்கிறாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம், அது அவங்களுடைய பிரியம். ஆனால் என்ன பண்ணணும்? அவர் சரியாக பேசணும். அதாவது தன்னிடத்தில் இன்னைக்கு இப்போ என்னன்னா, ஆயுதங்கள், இது அணு ஆயுதங்கள் இருந்தால் என்ன பண்ணிடலாம்? மற்ற தேசத்தை அழிச்சு போடலாம் அப்படிலாம் திட்டம் போட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. கர்த்தர் உண்டாகட்டும். தேவன் தலையிடுவார், குறுக்கிடுவார். மனுஷர்கள் நினைக்கிறது போல காரியங்கள் நடக்காது. ஹல்லேலூயா. அந்த கடவுள் எப்படி நினைக்கிறாரோ அதன்படி தான் நடக்க போகுது சம்பவம். ஹல்லேலூயா. சரி, இது உண்மை. சரி, கர்த்தர் உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா யோசுவா 6:22 வாசிங்க. தேசத்தை வேவு பார்த்த யோசுவா 6:22. அதாவது அவனுடைய கீர்த்தி எங்கும் பரவிட்டுன்னு இருக்கும். யாரு? யோசுவா புஸ்தகத்தில் எத்தனாவது வசனம்? 27. சரி, 27, 6:27. இவ்விதமாய் 27 தான் எழுதியிருக்கிறேன். அது இந்த கோடு போட்டது அது 2 மாதிரி தெரிஞ்சு போச்சு. சரி, 27 தான். அதை வாசிக்கலாம். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அதான் முக்கியம். கீர்த்தி தேசமெங்கும். ஆமாம், கர்த்தர் நம்மோடு இருந்தார்னா நம்முடைய கீர்த்தி எங்கேயும் பரம்பும். அல்லேலூயா. நம்ம போய் பரப்பிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஆமாம், அது நம்ம விரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆமாம், மண்ணான மனிதர்களுக்கு நாம் மகிமை வேண்டியதில்லை. பரலோக மகிமையின் தேவனுக்கே என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. துதியும் மகிமையும் கனமும் அவர் ஒருவருக்கே உண்டாவதாக. ஆமேன். அதைத்தான் நம்ம பார்க்கணும். அடுத்து, தேவனுடைய ஆலயம் மகிமை நிறைந்ததாக இருக்கிறது. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. சரி. எழுத்தின்படியாக சாலமோன் கட்டின ஆலயத்தில் தேவ மகிமை இறங்கி அவர்களை நிறைப்பிற்று. ஆச்சாரியர்கள் மேலே இறங்கிருச்சு. ஆலயம் முழுவதும் இறங்கிருச்சு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம ராஜாக்களும் ஆச்சாரியர்கள் இருக்க நம்மேல் தேவ மகிமை இறங்கி வரணும். அல்லேலூயா. சரி, அதையும் நம்ம பார்க்கணும். ஆலயம் மகிமை இருந்தது அப்படின்னு இங்கே ஒரு இடத்துல எல்லாம் இன்னும் அங்கங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ மகிமை இறங்கி வந்தது
என்றெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ பாருங்க, ஆதாம் ஏவாளும் படைக்கப்பட்ட போதே அவர்கள் எப்படி படைக்கப்பட்டாங்க? தேவ மகிமையினால் நிறைந்தவர்களாய் படைக்கப்பட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் அவர்கள் பாவம் செய்த போது என்ன உண்டாயிடுச்சு? தேவ மகிமை அவளை விட்டு விலகி போயிடுச்சு. தேவ மகிமையை கர்த்தர் எடுத்துட்டார். ஸ்தோத்திரம். தேவ மகிமை அவர்களை எப்படின்னா, ஸ்தோத்திரம், உடை உடுத்திருக்கிறவர்கள் சரீரத்தை அவர்கள் எப்படி இருந்தாங்க? ஸ்தோத்திரம், முழு மனுஷியாக படைக்கப்பட்டாங்க. தேவ மகிமை இருந்ததுனால அவர்களுடைய அந்த இப்படி சொல்ல போனால் நிர்வாணம் காணப்படலை. பாவம் செய்த போது அந்த தேவ மகிமை அவர்களை விட்டு எடுக்கப்பட்டபடினால என்னாச்சு? ஆமாம், நிர்வாணம் காணப்பட்டதுனால தான் போய் எங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம்? ஆமாம், ஸ்தோத்திரம். விருட்சங்களுக்கு பின்பாக, மரங்களுக்கு பின்னாக போய் ஒளிஞ்சு கொண்டார்கள் இருக்குது. அதுக்கு தான் தேவன் என்ன செஞ்சார்? அவர்களுக்கு தோல் உடைய உடுத்தி, அவங்க தற்காலிகமாக உடுத்திருந்தது இலைகளை வச்சு தங்களை மூடிக்கொண்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஆதியாகம புத்தகத்தில் இருக்குது. அப்போ கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்கிறாரு? தோல் உடைகளை உடுத்தினார். அப்போ அங்கே ஸ்தோத்திரம், ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். ஒரு ஆடு பத்திருக்குமா? அந்த தோல் பத்துமா? ஆமாம், ஸ்தோத்திரம். அப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எத்தனை ஆடு அடிக்கப்பட்டதோ. ஆனால் இந்த ஆடு எதை குறிக்கிறது? உலகத்தோட்டத்துக்கு முன்பே அடிக்கப்பட்ட வண்ணமாய் காணப்பட்டதான தேவ ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டவராக இயேசுவை குறிக்கிறதாக இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, கர்த்தர் நல்லவர். அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போ மறுபடியும் அவர்களுக்கு தேவ மகிமையை கொடுக்க தேவன் விரும்பினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு தான் என்ன நடந்தது? ஸ்தோத்திரம். பாருங்கள், சில வசனங்கள் வாசிங்க. சங்கீதம் 8:5 தேவன் அவர்களை எப்படி வச்சிருந்தாருன்னு இருக்குது. வாசிக்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை ஒருத்தர் வாசிக்கணும். சரி, பாருங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் நானும் ஸ்தோத்திரம் எப்படி இருக்கிறோம்? அவர்களே அப்படி உண்டாக்குனார். நாமும் அப்படி தான். நாம் தேவதூதர்களையும் சற்று யார் எப்படி சிறியவர்களாய் அப்படியே படைச்சிருக்கிறாரு. ஆனால் தேவன் கொடுத்தா பிற்பாடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் வந்த அதிகாரம் என்ன அப்படின்னா, தேவதூதர்களை நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதை அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார் தன்னுடைய நிருபத்தில், கொரிந்தி புத்தகத்தில். நீர் அவனை தேவதூதர்களையும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் என்ன செஞ்சீங்க? கணத்தினாலும் அவனை, பார்த்தீங்களா? மகிமையினாலும் கணத்தினாலும் யாரை முடிசூட்டினார்? ஆதாமையும் ஏவாளையும் முடிசூட்டினார். இன்றைக்கும் நம்ம அவருடைய மகிமையினாலும் கணத்தினாலும் முடிசூட்டுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த இழந்த மகிமை, ஸ்தோத்திரம், ஆதாம் ஏவாள் இழந்த மகிமை, ஸ்தோத்திரம், அந்த கணம் ஸ்தோத்திரம் நமக்கு வந்துச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு தான் ஸ்தோத்திரம் மனுக்குலத்துக்கு மீட்பு உண்டாயிற்று, ரட்சிப்பு உண்டாயிடுச்சு. ஆதாம் ஏவாள் செய்த பாவத்திலிருந்து வந்த சாபம் எல்லாம் அகற்றப்பட்டது. ஸ்தோத்திரம் என்று பார்க்கிறோம். சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகும். இப்போ வாசிங்க ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 24 வசனம். எல்லாரும் பாருங்க, ஸ்தோத்திரம், எல்லாரும் பாவம் செய்து, காரணம் என்ன? ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபடினால அவருடைய சந்ததியர்களாய் நாம் எல்லாரும் பாவம் செய்து, அதனால தான் நல்லா கவனிங்க, நாம் பிறக்கும் போதே பாவிகளாக தான் பிறக்கிறோம். ஆனால் ஸ்தோத்திரம், நாம் தேவனை அறிந்த பிற்பாடு ஸ்தோத்திரம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட நாம் ஒப்பு கொடுக்கும்போது, அவர் மனம் திரும்பி நாம் ரட்சிக்கப்படும் போது, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் ஸ்தோத்திர புது சிருஷ்டியாய் மாறுகிறோம். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு தேவ மகிமை நம்மிடத்தில் ஸ்தோத்திரம், தேவ மகிமையினாலே நாம் நிரப்பப்படுகிறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிங்களேன். 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகி, அடுத்த வசனம் முக்கியம். அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணாரு? இலவசமா என்ன செய்யறாரு? அவருடைய கிருபையினாலே, பிதாவாகிய தேவனுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? ஆமாம், எப்படிப்பட்ட வசனம்! இலவசமாய் அவருடைய கிருபையினால், இதெல்லாம் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய வசனம். இலவசமாய் அவருடைய கிருபையினால் கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நான் நீதிமானாக்கப்பட்டேன். அல்லேலூயா. அப்படி நம்ம சொல்லணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, இப்போ சீக்கிரமாக ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை நான் பார்த்து நம்ம முடிக்கலாம். எப்பொழுது தேவ மகிமை நமக்கு கிடைக்கும்? இதை நம்ம பார்த்துட்டு ஒரு 4-5 வசனங்கள், 4-5 பாயிண்ட்டு இதில் சீக்கிரம் சொல்லிடுவேன் நான். சகரியா 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்கலாம். சகரியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம்.
ஆ பாருங்க, பாபிலோன் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க, யூதா ஜனங்கள் எங்கே யாருக்கிட்டத்தில் குடியிருந்தாங்க? அடிமையிலாக கொண்டு போகப்பட்டு பாபிலோன் குமாரத்தின் மத்தியில், பாபிலோன் மக்கள் மத்தியில், இப்படி சொல்ல போனால் பாபிலோன் மக்கள் மத்தியெல்லாம் குடியிருந்தாங்க, அடிமையாக இருந்தாங்க. சோத்திரம் அங்கே கொண்டு போய் எப்படி சோத்திரம் அவங்கள பெரிய அந்த தேசத்து பிரஜை போலையா வச்சுருந்தான். அடிமைகளுடைய நிலைமை ரொம்ப பரிதாபங்க. வேலைக்காரர்கள் இல்லை, அடிமைகள் நிலைமை ரொம்ப மோசமாக கொண்டு போவாங்க, நடத்துவாங்களாம். தெரியுமாங்களே? சோத்திரம். சரி வாசிங்களா. எகிப்தில் இருக்கும்போது இருந்த அடிமைத்தனத்தை காட்டிலும் மோசமாக சோத்திரம் உண்டாகட்டும். பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக இருந்திருக்கிறாங்க. வாசிக்கலாம். பாபிலோன் குமாரத்தினர் குடியிருக்கிற சீயோனே, தேவனுடைய ஜனமே, நல்லா கவனிக்கணும். நம்ம சுற்றிலும் அப்படியாக சோத்திரம் பல ஜனங்கள் வாழ்கிறாங்க. சோத்திரம். அப்போ சீயோனாகிய நாம், தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் விடுவித்து கொள்ள வேண்டிய காரியங்களிலிருந்து விடுவித்து கொள்ளணும். வாசிங்க. இதுதான் ஆவிக்குரிய அர்த்தம். வாசிக்கலாம். பிற்பாடு தான் என்ன உண்டாகும்? மகிமை உண்டாகும் என்று யார் சொல்கிறார்? சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். 8வது வசனம். பிற்பாடு மகிமை உண்டாகும் சேனையில் கர்த்தர் சொல்கிறார், உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகள் இடத்திற்கு. சகரியா சொல்கிறார், சரி உங்களை தொடுகிறவன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க, சோத்திரம், தேவனை விசுவாசிக்கிறவங்க, சத்தியத்தை நம்புகிறவங்கள கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பாக்கியவான்களாமெல்லாம் பாக்கியம். ஏன்னா வேதம் சொல்லி கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனமும் அவரை தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜாதியும் எப்படிப்பட்டது? பாக்கியம் உள்ளது. சரியா? பாக்கியம் உள்ள ஜனங்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட நம்மை தொடுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? அப்போ ஆண்டவருடைய கண்மணியே தொடுகிறதுக்கு சமம். அப்போ கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதான் சொன்னார், உங்களை தொட்டால் அவங்க என்ன தொடுறாங்க? ஹல்லேலூயா. அவன் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் ஆண்டவர் சோத்திரம் நமக்காக யுத்தம் பண்ணுகிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறதில்ல, கிறிஸ்தவங்க நம்ம போராடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தா நீங்கள் பார்த்துங்கப்பான்னு நம்ம ஒதுங்கிடுறோம். சோத்திரம். பழிக்கு பழி வாங்குறதோ, ஆமாம், மற்றவளை போல் நம்ம நடந்து கொள்ளுகிறது இல்லை. சோத்திரம். சரி, நாம் தேவன் நமக்கு ஆதரவாக இருக்கிறார், சகாயராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, ஏன்னா வேதம் சொல்கிற பழைய ஏற்பாட்டில் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் இருக்குது, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே. இந்த வசனத்தை மறக்கூடாது. இது இந்த யாருக்கு தெரில? இன்னைக்கு யூதர்களுக்கு தெரில, அரபியர்களுக்கு தெரில. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியதுங்க. அவரே பதில் செய்வார். நம்ம ஒருத்தரையும் பழி வாங்க வேண்டியதில்லை. அநியாயம் செய்கிறாங்களா, அக்கிரமம் பண்ணுறாங்களா, கர்த்தரே பார்த்து சரி, எவன்கிட்ட நீதி இருக்குது, அநியாயம் இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, நானே பதில் செய்வேன். சோத்திரம் அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் இருக்குது. சரி, ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். 12:19. எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று எழுதியிருக்கிறபடி நல்ல நம்ம என்ன செய்யணுமா? தேவனுடைய பிள்ளைகள் பழி வாங்காமல் என்ன செய்யணும்? கோபாக்கினைக்கு இடம் கொடுக்கணும். அப்போ பாருங்க, நம்ம பழி வாங்கலைன்னா தேவன் என்ன செய்வார்னா சோத்திரம் அப்படி நமக்கு தொடர்ந்து தீமை செய்து கொண்டே இருக்கிறவங்க நம்ம என்ன தான் செய்யணும்னு அவங்களுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னா ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, அவங்களுக்கு தீமை செய்கிறாங்க, அநீதி செய்கிறாங்க, எனக்கு நீங்கள் ஆதரவாக இருங்கப்பா. ஒரு சிலர் பாருங்க, ரொம்ப குடைச்சல் கொடுக்குறது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு தொல்லை மேல் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. சோத்திரம். ஒரு லெவல் வரைக்கும் தான் கர்த்தர் பார்ப்பார். அப்புறம் என்ன செய்வார்? ஆமாம், பட்டயத்தை எடுத்துடுவார். உண்மையை சொல்கிறாங்க. சோத்திரம். கோபாக்கினை அவர் மேலே வந்து சேர்ந்துடும். இது அநேகர் இப்போ புரிஞ்சிருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரதமாக எழும்புறவங்கள பாருங்கள், பெரிய பெரிய மூத்தவங்க, வயதில் மூத்தவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னது என்ன குத்தத்துக்கு, தெய்வ குத்தத்துக்கு ஆளாகாத, பேசாமல் வேலையை பாரு. பேசாமல் அவங்க வேலையை பார்க்குறாங்க, நீ உன் வேலையை பாரு, நீ அவங்களுடைய காரியங்களை போய் தலையிடாத, அப்படிலாம் சொல்கிறாங்கங்க. ஆமாம், சோத்திரம். ஒரு சிலர் சோத்திரம், இவங்க சின்ன கூட்டம் தானே, அவங்களுக்கு விரதமாக எது தீமையை பண்ணிவிட்டு, ஆமாம் சோத்திரம், நான் ஒன்றும் ஆட்டி வச்சுருவோம், அடக்கி வச்சுருவோம், அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஒன்றும் அல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைங்கள் சோத்திரம், நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு இந்த மாதிரி கோபாக்கனுக்கு சோத்திரம், கர்த்தரை நீ பார்த்துக்கோங்கன்ட்டு பழி வாங்காமல் போயிடுறோம். சோத்திரம். இது என்ன நினைக்கிறாங்கன்னா, கோழைங்க, ஏமாளிங்க, இவங்க பயந்தாங்கொல்லிங்க அப்படின்லாம் நினச்சிக்கிறாங்க. இன்னும் அப்படிலாம் இல்லை ஆண்டவருடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார், வழக்காடுகிறார், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். அல்லேலூயா. சரி, அடுத்த வசனம் என்ன சொல்லுது? கோபாக்கனுக்கு இடம் கொடுங்கள், அவ்வளோதானே. சரி,
ஆமாம், இது நீங்கள் அங்கங்கே இருக்குது. எதில் இருக்குது? நீதிமொழிகள் புத்தகத்தில் இருக்குது, பழைய ஏற்பாடு புத்தகத்தில் இருக்குது. நமக்கு நேரம் இல்லை. சரி, நீங்கள் வாசி, அங்கே தேடி வாசித்து பாருங்கள். சரி. அடுத்து இப்போ நம்ம என்ன சொன்னேன்? சரி, கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் சகரியா 2:7-8 வாசாச்சில். சரி, அடுத்து அப்போஸ்தலர் 2:40 என்ன செய்யணும்? நமக்கு மகிமை உண்டாகணும்னா மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகணும். உலக வழிபாட்டை குறித்து அவ சோத்திர சீயோனை விடுதலையாக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறத. தேவனுடைய ஜனங்கள் யார் இடத்துலேருந்து இந்த வேறு பிரியணும். சோத்திரம் பாருங்க, மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகணுமா. அப்போஸ்தலர் 2:40 வாசிங்க. அப்போ தான் மகிமை உண்டாகும். வாசிக்கலாம். அநேக வார்த்தைகள்னாலே மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு மாறுபாடான சந்ததியை விட்டு என்ன செய்யணும்? விலகி. மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி நம்மை விடுதலையாக்கி கொள்ளணும்னு அர்த்தம். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆமாம், பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்து ரட்சிக்கப்பட்டுட்டோம் அல்லது விடுதலையாக்கப்பட்டிருக்கோம். இப்போ இப்படி நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா நம்ம இதை செய்யணும். அடுத்து பார்த்தீங்களா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசம் சோதிக்கப்படும் போது தேவ மகிமை உண்டாகும். சரி, விட்டதாக இருக்கிற விசுவாசம் சோதிக்கப்பட்டு வெளிப்படும் போது பார்த்தீங்களா? தெளிவாக சொல்கிறாரு. விசுவாசம் சோதிக்கப்படும் போது அதில் நம்ம உறுதியாய் தேவன பக்கமாக நின்றோமானால் அந்த விசுவாச சோதனையில், அந்த பரீட்சையில் கர்த்தர் ஜெயம் கொடுத்து தேவ மகிமை நமக்கு வெளியரங்கமாக்குவார், நம்மளிடத்தில் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. தேவ மகிமையினால் நம்ம நிரப்பப்படணும்னா இந்த காரியங்கள், இந்த ஆலோசனையை கை கொள்ளணும். யாக்கோபு 2:1 வாசிக்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் சகோதரரே, விசுவாசத்தை அது முக்கியம். விசுவாசத்தை பட்சபாதத்தோடு என்ன பண்ணக்கூடாது? பற்றிக்கொள்ளவே கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க சோத்திர சபைக்குள்ளாக எந்த விதமாக பட்சபாதம் இருக்கக்கூடாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், சோத்திர ஏழை பணக்காரர், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, இதெல்லாம் பட்சபாதம் வேதம் சொல்லுகிறது. இந்த எண்ணங்களே வரக்கூடாது. அல்லேலூயா. அப்படி பற்றிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்களா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தில் பாடுபடும்போது பாடு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு என்ன வரலாம்? பாடு உபத்திரம் வரலாம். வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது? அதில் நின்று பிடிக்கணும். சரி, வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனம். அடுத்து நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ஜெபம் பண்ணுவோம். நான் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. பாருங்கள், எப்பேற்பட்ட பாக்கியம் பார்த்தீங்களா? வேறு எந்த சமயத்திலும் இப்படி இல்லை. பிள்ளைகளுன்ற ஒரு அதிகாரம் இல்லை, சுதந்திரன்ற ஒரு உரிமை இல்லை. அப்படி தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கே உடன் சுதந்திரம் ஆகக்கூடிய பாக்கியம் பார்த்தீங்களா? சுதந்திரமாமே கிறிஸ்துவனு கூட நான் மகிமைப்படும்படிக்கு அவருன்னு கூட பாடுபட்டால்தான் என்ன உண்டாகும்? அப்படி ஆகும். ஆண்டவரோடு கூட பாடுபட விருப்பமா? ஆண்டவர் நிமித்தம் வருகிறதான சோத்திரம், துன்பங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளில் கர்த்தர் பட்சமாக நிற்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக சாட்சியாக நிற்கணும். அங்கே நம்ம எங்கே யாரு கூட நம்ம இந்த விஷயத்தில் சோத்திரம் சண்டை போடுகிறதில்ல. ஆமாம், சோத்திரம் அவர்களோடு கூட நம்மோடு போராடுவோம். நம்ம போராடி கொண்டு இருக்க முடியதில்லை. நம்ம பேசாமல் ஒதுங்கி தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம அமைதியாக நாம் சோத்திரம் அந்த உபத்திரங்களில் பாடுகளில் நாம் பொறுமையோடு சகித்து சோத்திரம் நாம் தேவனை சார்ந்து கொள்வோமானால் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. தேவ மகிமை நமக்கு கிடைக்கும். இக்காலத்து பாடுகள் வெளிப்படும் மகிமைக்கே ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அப்படின்னு இருக்குது இல்லையா? இக்காலத்து பாடுகள் கிறிஸ்துவுக்காக நம்ம படுகிற பாடுகள், தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில் வருகிற பாடுகள் இருக்குது. அப்போ அது எதுவாக இருந்தாலும் இப்போ இனிமேல் வெளிப்படக்கூடிய தேவ மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அதெல்லாம் சோத்திரம். சரி, அடுத்து இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4:17 வாசிங்க. 2 வசனம் சொல்லணும், முக்கியமான வசனங்கள் இதெல்லாம். 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல,
நோக்கி இருக்கிற நமக்கு. ஆமாம், சோத்திரம். எவ்வளோ நாள், அதாவது என்ன, எப்படியா அந்த வேதவசனம் சொல்கிறது, எவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் போகுதா, அதி சீக்கிரத்தில் நீங்கள் போகுதான் உபத்திரம். லேசான நம்முடைய உபத்திரமும் மிகவும் அதிகமான நித்திய கனமையும் என்ன செய்ய போகுது, உண்டாக போகிறது. அல்லேலூயா. நம்முடைய மலவெல்லாம் இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆமாம் மத்திய ஆயத்தில் வரப்போகிறார். அவருடைய சோத்திரம் மனவாட்டி சபையை சேர்த்துக்குள்ளே வரப்போகிறார். கர்த்தர் சோத்திரம் நாம் கர்த்தர் சோத்திரம் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட என்னென்னைக்கு இருக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமாம், பிற்பாடு அவர் சோத்திரம் எடுத்துக்கொள்ளப்பட்ட சோத்திரம் சபையோடு கூட பூமிக்கு வந்து அவர் 1000 வருஷம் அரசாள போகிறார். சோத்திரம். அந்த 1000 வருஷம் அரசாட்சியில் எந்த யுத்தமும் இருக்காது, எந்த போரும் இருக்காது, எந்த விதமான சோத்திரம் தீமையான காரியங்கள் இருக்காது. அன்னைக்கு பிசாசுடைய தொல்லை இருக்காது. அன்னைக்கு நல்ல தெய்வீக சமாதானம் இருக்கும், தெய்வீக சந்தோஷம் இருக்கும், தெய்வீக ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், ஒருத்தருக்கு விரோதமாக தீமை செய்ய மாட்டாங்க, தீமையை நினைக்க மாட்டாங்க. அவ்வளவுக்கு சோத்திர தேவனுடைய அரசாங்கம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய 1000 வருஷ அரசாட்சி இந்த பூமியில் நடக்க போகிறது. அல்லேலூயா. ஆமாம், அதனால் இப்போ இருக்கிற இந்த உலகத்தின் காரியங்கள்லாம் பார்த்து நம்ம சோர்ந்து போக வேண்டாம். அதி சீக்கிரத்தில் வரப்போகும் நம்முடைய மனவாளன இயேசுவினுக்காக, அவருடைய வருகைக்காக காத்திருக்கணும். அது காத்திருக்கணும்னா என்ன வேதம் சொல்கிறது, சோத்திரம் விழித்திருந்து ஜெபிக்கணுமா. லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்களா. தப்பி முன்பாக நீங்களும் நானும் பாத்திரவான்களாக காணப்படணும். அதுக்கு என்ன செய்யணும்? அம்மா ஐயா என்ன செய்யுங்க, எப்போதும் என்ன செய்யுங்க, எப்போதும் அல்ல எப்போதும். அல்லேலூயா. எப்போதும் அப்படின்னா என்ன அர்த்தம் புரியுதா? இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணுறேன், அடுத்து தான் எந்த ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணுவேன்? ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் சர்ச்சில் மட்டும்தான் ஜெபம் பண்ணுவேன். வீட்டிலையா எனக்கு எங்கே டைம் இருக்குது, பிஸியாக இருக்கிறேனே. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முடியாது அவரால், அவரும் பிஸியாக தானே இருப்பார். இன்றைக்கி நம்ம ஜெபங்கள் குறையிறதுனால தான் பெரிய போராட்டங்கள் வருதுங்க. நான் சொல்கிறேங்க, சோத்திரம் போராட்டத்திலேருந்து விடுதலையாகணும்னா நல்ல ஊக்கமான ஜெபம். சோத்திரம் கணவருக்காக பிள்ளைங்க நல்லா ஜெபம் பண்ணுங்கம்மா. வரக்கூடாது. நம்ம குடும்பத்தில் பல விதமான சோத்திர சிக்கல்கள், பிரச்சனைகள், சோத்திர நம்ம மனச்சஞ்சலத்தை உண்டு பண்ணுகிற காரியங்களுக்கு வரக்கூடாதுன்ற நான். அப்போ இதுக்கு காரணம் என்னென்னா, நமக்கு போதுமான ஜெபத்தை ஏறெடுக்கலை. அதனால தான் பல விதமான சோத்திரம் நம்மளால் சமாளிக்க முடியாத பிரச்சனைகள்லாம் வருது. அதாவது நம்ம சோர்வுள்ளாக்குற, நம்ம சோத்திர பயப்படுத்துகிற, சோத்திர வேதனைப்படுத்துகிற சம்பவங்கள்லாம் வருது. ஏன்னா வேதம் சொல்லுங்க, திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்பட அவர் நினைச்ச மாட்டார், இடம் கொடுக்க மாட்டார். இது இந்த வசனத்தை நம்புறீங்களா? 1 Corinthians 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சீக்கிரம் ஒருத்தர் வாசிக்கணும். மனுஷருக்கு நேர்ற சோதனை வரும், ஆனால் சோத்திரம் அது வேறு விதமாக ஒரு சிக்கலை உண்டு பண்ணுகிற காரியமாக இருக்கக்கூடாது. மனுஷருக்கு நேரிட சோதனை எனக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு. வாசிக்கலாம். வேறு சோதனை உங்களுக்கு எனக்கு நேரிடாது, உங்களுக்கு நேரிடாது. இதுதான் சத்தியம். அடுத்து என்னது? தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமாம், என்னுடைய உங்களுக்கு திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் என்ன செய்ய மாட்டார், இடம் கொடுக்காமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட என்ன செய்வாரா, அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், இனிமையாவது ரொம்ப என்ன பண்ணுங்க, ஜபத்தை கூட்டி நல்ல நீங்கள் பெற்றோர்கள் நல்ல ஜபத்தில் இருந்து நல்ல சோத்திரம் தினமும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஜபிக்கலாம். சோத்திரம் நீங்கள் ஜெயம் எடுக்க முடியாது. 24 மணி நேரம் இருக்குது ஒரு நாளைக்கு, 1 மணி நேரம் நல்லா ஜபிக்கணும். இன்னும் சொல்ல போனால் போராட்டம் அதிகமாக இருக்கா, இன்னும் ஒரு மணி நேரம் கூடுதலாக ஜபிக்கணும். சோத்திரம் எல்லாருக்கும் ஒரே விதமான போராட்டம் இல்லை தானே, பலருக்கு பல விதமான இருக்குது நிலவரம். நீங்கள் ஜபத்தை கூட்டுன்னா போராட்டங்கள் குறையும், சோத்திர தடைகள் உடையும். சோத்திரம் நமக்கு விரோதமாக எழும்புறவர்களே காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார், நம்ம அடக்கி போடுவார். அப்படி இல்லைன்னா சோத்திரம் ஜெயம் எடுக்கிறது கஷ்டம். சோத்திரம் ஜபிக்கிறதுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்களே, நாங்களுமா ஜபிக்கணும். சோத்திரம் சாப்பிட்றது உங்களுக்காக நாங்கள் எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? நீங்கள் பட்டினியாக இருப்பீங்களா? இப்படி எடுத்து பாருங்களேன். பாஸ்டர் எங்களுக்காக ஐயா
எங்களுக்காக நீங்களே சாப்பிட்டுக்குங்க. அது முடியுமா அதே போல் உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். சோத்திரம் ஜெபம் ஒருத்தர் தாங்க, ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்க முடியும். ஆனால் சோத்திரம் நம்ம என்ன பண்ணுறோம்? 3 வேளை சாப்பிட நம்ம மறக்கிறோமா? சொல்லுங்களேன். அதெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றோமா இல்லையா? சோத்திரம் 3 வேளையும் தானியேல் என்ன செய்வாரான்? ஜெபிக்க மறக்கலையா? அவ்வளோ பிஸியான மனுஷன். தாவீது 7 முறை ஒரு நாளைக்கு எந்திரிச்சு என்ன பண்ணுறாராம்? தேவனை தேடுறாராம். இதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்களேன். அவங்களாம் உயர்த்தப்படுகிறதுக்கு சாதாரண காரணம் இல்லைங்க. நான் சொல்கிறேன், சோத்திரம் மந்திரத்தால் மயங்க காய்க்காது. சோத்திரம் ஆமாம் ஆமாம். சோத்திரம் மற்றவர்கள என்ன ஜபத்தை நம்பிட்டு ஃபோன் பண்ணி சில பேர் என்னது பாருங்க, சில இடத்துல வருங்க பார்த்தீங்களா விளம்பரம், உங்களுக்காக 24 மணி நேரம் ஜபம் பண்ணுகிறோம். இப்படி 24 மணி நேரம் ஜபம் பண்ணுறோம் அங்கே ஜப குறிப்பை அனுப்பிச்சிட்டு நம்ம ஆட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருந்தால் அவங்க எபிப்பான்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அவங்க எல்லாத்துக்கும் இவங்க சொன்னாங்க அப்படின்னு ஒரு சோத்திரம் பண்ணிட்டு முடிச்சிருவாங்க. அது கருத்தாக மணிக்கணக்கில் ஜெபிப்பாங்களா? உங்களுக்கு கருத்தாக ஜெபிப்பாங்களா? உங்களுக்கு ஒரு நல்லா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதனால் அடுத்தவங்க ஜபத்தை சார்ந்து இருக்காதீங்க. மற்றவங்கள்ட்ட சோத்திரம் யார் அப்படி டிவியில் அதெல்லாம் வருதில்ல இல்லையா? மொபைலில் கூட வரும். உங்களுக்காக 24 மணி நேரம் ஜபிக்கிறோம், எங்களுக்கு காணிக்க மட்டும் அனுப்புங்க, நாங்கள் உங்களுக்கு ஜபிக்கிறத நாங்கள் பார்த்துக்குறோம். ஏமாந்து போகாதீங்க. அல்லேலூயா. நீங்கள் ஜபம் பண்ணுங்க. உங்களுக்கு பசிக்கும் போது நீங்கள் தானே சாப்பிட்றீங்க. நான் சொல்கிறது எதுவும் தப்பு இருக்கா? சில சமயம் கொஞ்சம் காரமாக வருது, என்ன பண்ணுறது? இனிப்பும் இடையில கொடுக்குறேன், காரமும் கொடுக்குறேன், சாப்பிட்டுக்கோங்க. அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, உங்களுக்கு நல்ல காரியங்களை சொல்கிறேன். தயவுசெய்து ஜபத்தை கூட்டுங்க. நான் நம்ம சபையில் இருக்கிற குடும்பங்களுக்கு ஒரு சில காரியங்களாம் நான் சொல்ல முடியாது, வெளிப்படையாக சொல்ல முடியாது. சில போராட்டங்கள்லாம் எவ்வளோ சிக்கலாக இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் சபையில் வச்சு ஜபிக்க முடியாது. சொன்னால் தான் நாங்கள் சபையில் ஜபிப்போம். அப்படி இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் நீங்கள் சொல்லி காரியங்களை நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஜபிச்சுக்கிட்டு இருக்கோம். வர பார்த்தீங்களா? ஒரு குடும்பங்களில் என்னென்ன பிரச்சனைக்கு போராட்டங்கள் வருதுன்னு பார்த்து எங்களுக்கு பாரமாக இருக்குது. சோத்திரம் உபாசிச்சு ஜபிக்கிறோம், கண்ணீர் வருது, ஜபிக்கிறோம், சோத்திரம் இருக்குது. ஆனால் எங்கள் ஜபம் மட்டும் போதாதுன்னு சொல்ல வர்றேன். சொல்ல புரியுதா? எங்கள் ஜபம் மட்டும் போதாது. கர்த்தர் என்ன கேட்பாரு? சோத்திரம் என்னுடைய ஜனங்களுக்கு ஜபிக்க தெரியாதா? ஜபிக்க முடியாது, அவங்க வேதம் வாசிக்கலையா, சத்தியம் தெரியாதா அப்படின்னு தானே என்ன சொல்லுவார்? இவ்வளோ நாள் அவங்களை எச்சரிக்கப்பட்டு இவ்வளோ நாள் சபையில் இருந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்க மாட்டாரா இல்லையா? சோத்திரம் கொஞ்சம் நல்ல நான் உங்களுக்கு தான் திட்டிப்பட உங்களுக்கு திட்டலையா? நான் ஆலோசனை தானே சொல்கிறேன். சோத்திரம் வெறும் ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு போகிறது பெரிய காரியம் இல்லை. அது எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியானது. ஆனால் உங்களுக்கு சரியான விதத்தில் காரியங்களை வெளிப்படுத்தி உங்களை ஜபிக்க வைக்கிறது, உங்களை துதிக்க வைக்கிறது, உங்களை சோத்திரம் விசுவாசத்தில் நிலைநிறுத்த வைக்கிறது, உங்களை தேவனுடைய வழியில் நடத்த வைக்கிறதாங்க ஊழியக்காரனுடைய பொறுப்பு. அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, இதை வாசித்து முடிக்கலாம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, வாசாச்சுல. சரி, அடுத்து கடைசி ஒன்று சொல்லிட்டு போகிறேன். சோத்திரம் வேத வசனம் உபதேசம்தான் நம்மை மகிமைப்படுத்தும். 2 வசனம் கொடுக்குறேன், அதோடு முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஒரு வசனம் தான். 2 கொரிந்தியர் 3:18 வாசிக்க. பிரைஸ் தி லார்ட். நாம் எல்லாரும் சபையில் இருக்கிற நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை எங்கே பார்க்குற மாதிரியே கண்ணாடியில் காண்கிற விதமாக கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் என்ன செய்யணும்? அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுமைப்படுகிறோம். ஆமேன். எல்லாரும் இந்த வசனம் அப்படியே பார்த்து வாசிப்போமா? நாம் எல்லாரும், இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தரோட மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமேன். அல்லேலூயா. சோத்திரம். ஜெபமணி முடிப்போம். எங்கள் நேசிக்கிற ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். சோத்திரம். ஆண்டவரே, தேவ பிள்ளைகளாகி நாங்கள் எங்களை ஆண்டவரே தேவனுடைய ஆலயமாய் நீர் மாற்றி இருக்கிறீரே. ஆண்டவரே, மகிமை தங்கும் ஆலயமாய் மாற்றி இருக்கிறதுக்காய் சோத்திரம். தேவனுடைய ஆலயம் கர்த்தர் பரிசுத்தமாக இருக்கிறது போல கர்த்தாவே இந்த சோத்திரம் நாங்கள் எங்களுடைய சரீரமாகிய ஆண்டவரே சோத்திரம் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களே. சோத்திரம் தேவனுடைய ஆலயம்
பெரிதாக இருக்கிறது போல ஆண்டவரே சோதரம், பெரிய தேவனுடைய அல்லேலூயா சோதரம், எங்களுடைய ஜீவியத்தில் எல்லாவற்றிலும் தேவனுக்காக நாங்கள் ஆண்டவரே சோதரம் பெரிய காரியங்கள் உமக்கன்று செய்யணும். நீர் எங்களுக்கென்று செய்யும்போது விசுவாசம் எங்களுக்கு பெரிதாக இருக்கணும் ஐயா. ஆண்டவர் இதிலும் பெரிதானவர்களை காண்பாய் என்று சொல்லி எங்களுக்கு நீர் வாக்கு பண்ணுகிறீர். அதற்காக சோதரம். தேவனுடைய ஆலயம் கீர்த்தி புகழ்ச்சியுமாய் இருந்தது போல ஆண்டவரே சோதரம், ஆண்டவர் எங்களையும் சகல ஜனங்களுக்குள்ள உங்களை கீர்த்தி புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்களே, சாட்சியாய் நீங்கள் வாழணும் என்று சொல்லி ஆண்டவரை சாட்சியாக வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்களே, அதற்காக சோதரம். ஆபிரகாமுடைய பேரை பெருமைப்படுத்தின தேவன், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி வாக்கு தத்துவம் பண்ணின்படி அதனை நிறைவேற்றினது போல கர்த்தர் நடத்துங்க. தேவனுடைய ஆலயம் மகிமை நிறைந்ததா இருக்கிறது போல கர்த்தாவே சோதரம். ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதிலும் ஆண்டவரே தேவ மகிமை இறங்கி வரட்டும். ஆண்டவரே தேவ பிரசன்னத்தால் எங்களை நிரப்பி நடத்த முடியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. ஜெபங்களும் பதில் தாரும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே.